மறைமுதல்வர் திரு ஏ.பி. வேதநாயம் அவரது 75வது அகவை நிறைவை முன்னிட்டு அவர் 5 நூல்களை எங்களுக்காக இப்பொழுது ஆக்கி தந்திருக்கிறார். அவற்றை வெளியிடுவதை முன்னிட்டும் நாங்கள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். திரு வேதநாயத்தை பற்றி எனக்கு தெரிந்த சில வார்த்தைகள். அவர் தொழில் ரீதியாக ஒரு ஆசிரியர். அது ஒரு புறம் இருக்க, அவர் ஒரு எழுத்தாளர். சில பேர் கட்டுரைகள் எழுதுவார்கள், சில பேர் கவிதைகள் எழுதுவார். ஆனால் இவர் கட்டுரை கவிதைகள் ஒரு புறம் இருக்க, சிறுகதைகள், நாடகம் என பல பிரதிகளை எழுதியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இலங்கை வானொலியின் தமிழ் நாடக வரலாறு என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலை பற்றி மற்றவர்கள் சொல்லுவார்கள். நான் மேலெழுந்த வாரியாக வாசித்த பொழுது உண்மையாக பல தேடல்கள், வானொலியோடு தொடர்புடையவர்கள் பற்றிய பல வரலாறுகள், பல நாடக தகவல்கள், இவற்றையெல்லாம் இதிலே விவரமாக பதிவு செய்திருக்கிறார். இது பலருக்கு பயன்படக்கூடிய ஒரு நூல். இப்படி பல்வேறு துறைகளில் தன் திறமையை வெளிப்படுத்திய ஆளுமை மிக்கவர். திறமைகளை வெளிப்படுத்தியது மட்டும் என்று சொல்லிவிட தயாராக இல்லை. அவ்வப்போது பல்வேறு போட்டிகளிலே கலந்து கொண்டு பல பரிசில்களை பெற்றிருக்கின்றார். அதிலும் ஒரு விடயம் நான் இந்த புத்தகங்களை வாசித்த போது தெரிந்தது. ஒரே போட்டிக்கு 3 பெயர்களில் ஆக்கங்களை அனுப்பியிருக்கிறார். ஒன்று சொந்த பெயரில், மற்றது வேறு வேறு பெயரில். வேறு வேறு பெயரில் அனுப்பிய ஆக்கங்களுக்கு 1வது 2வது பரிசு கிடைத்திருக்கிறார். இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், சில நேரம் எந்த பெரிய எழுத்தாளரும் ஒரு படைப்பை எழுதுவதற்கு, ஒரு கதையா இருக்கலாம், ஒரு நாடகமா இருக்கலாம், அதை எழுதுவதற்கே எவ்வளவோ பிரயத்தனப்படுவார்கள். அந்த நேரத்தில் 3 படைப்புகளை ஒரே நேரத்தில் எழுதி அனுப்பி அதில் 2க்கு 1வது 2வது பரிசு கிடைத்ததையும் நான் பெருமையுடன் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த எழுத்துடன் மட்டும் நிற்கவில்லை. சிறு வயது முதல் இலங்கை வானொலியிலே சிறுவர் மலர், இளைஞர் மன்றம் என்று பல்வேறு பகுதிகளிலே தனது திறமைகளை காட்டி அங்கெல்லாம் பங்கு பெற்றிருக்கிறார். இந்த இவற்றுடன் மட்டும் நின்று விடாமல் பின்னர் புது கவிதைகள் எழுதியிருக்கிறார். அது இங்கே இன்னொரு நூலாக வருகிறது, கிடப்பில் கிடந்த கவிதைகள். ஏனென்றால் சில கவிதைகள் இன்னும் பிரசுரமாகாத கவிதைகள், எல்லாமே அதை இங்கே குறிப்பிடுகிறார். அத்துடன் தாளலய நாடகம், நாடகத்தின் இன்னொரு வடிவம் தாளலய நாடகம், வில்லுப்பாட்டு, இவற்றிலும் அவர் கை வைத்து தனது திறமையை காட்டியிருக்கிறார். அடுத்த ஒரு நூல் இவரது 75வது அகவையை முன்னிட்டு பவள விழா மலர். இந்த நூலை பார்க்கிற பொழுது இவரது சுய விவர கோவைக்கு அப்பால் இவர் நடித்த நாடகங்கள், மற்றது இவரது பங்கு பெற்றல்கள், இவரது முயற்சிகள், இவரது அனுபவ பகிர்வுகள் எல்லாம் விவரமாக இருக்கிறது. இதில் குறிப்பிடக்கூடிய இன்னொரு விடயம், தன்னை உருவாக்கியவர்களை, தனக்கு முன்னோடியாக இருந்தவர்களை மறந்து விடாமல் அவர்களை பற்றிய பதிவுகளை எல்லாம் தெளிவாக நல்ல விவரங்களுடன் பதிவு செய்திருக்கிறார். இன்றைய பவள விழா நாயகன் ஏ.பி. வேதநாயம் அவர்கள். அவரது சகோதரர்களைத்தான் நான் முதலில் அவர்களுக்குத்தான் அறிமுகமானேன். அதில் அவரது சகோதரன் ஒருவரினால் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு உயர் பதவி கூட கிடைத்தது என்று. அவர் இலங்கை நிர்வாக சேவையில் இருந்தார். சில அறிவுரைகளை எனக்கு தந்தார். அந்த அறிவுரைகளால் நானும் இலங்கை நிர்வாக சேவைக்கு வரக்கூடியதாக இருந்தது. மற்றும் ஒருவரை அடிக்கடி பாராளுமன்றத்தில் சந்தித்திருக்கிறேன். உண்மையாக இது வேதநாயம் அவர்கள், எங்களுடைய ஏ.பி. வேதநாயம் அவர்களை நான் சந்தித்தேன். எனக்கு ஒரு இக்கட்டான நிலையில்
நாடகங்களில் நான் சிறிது ஈடுபாடு, ஆனால் அந்த நாடகங்களை சரியான முறையில் நான் பயன்படுத்தியதால் பல்வேறு நிறுவனங்களுக்கு பணம் சேர்த்து கொடுக்க முடிந்தது. ஒன்று நான் படித்த கல்லூரி உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரி, வேறு கல்லூரிகளுக்காகவும் நான் நிதி சேர்க்கும் பொழுது இந்த நாடகங்களிலே நானும் நடித்தேன். அதில் 1996 இங்கே கொழும்பிலிருந்து பெரும்பாலான தமிழ் மக்கள் இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு செல்லும் பொழுது இப்போது செல்வது போல இரவு பஸ் ஏறி விடிய யாழ்ப்பாணம் போக முடியாது. வவுனியாவில் தங்கி நின்றுதான் போக வேண்டும். வவுனியாவில் அவர்களுக்கு தங்குமிட வசதிகளை ஓரளவுக்கு செய்து கொடுத்தது ரம்பைக்குளத்தில் இருந்த கிறிஸ்தவ ஆலயம். அந்த கிறிஸ்தவ ஆலயத்தின் பங்கு தந்தை ஆட்களுக்கு தங்கும் இட வசதி செய்வதற்கு, அடிப்படை வசதிகள் செய்வதற்கு பணம் சேர்ப்பதற்காக கேட்ட பொழுது ஒரு நாடகத்தை, அந்த நாடகத்தின் பிரதியை பிரபல வானொலி எழுத்தாளர் கலைஞர் சண்முகம் எழுதின வாடகை வீடு என்ற நாடகம், அந்த நாடகத்தை கொழும்பில் மேடையேற்றிய பொழுது அவர்கள் பார்த்துவிட்டு அதை வவுனியாவிலும் மேடையேற்ற சொன்னார்கள். அந்த முஸ்லீம் பாத்திரம் உண்மையாக ஒரு முஸ்லீம் நடித்தது, முஸ்லீமாக மாறியே நடித்தார். அந்த நாடகம் கூட சோதனை என்னென்றால், வவுனியாவில் ஒரு சனிக்கிழமை நாடகம் நாங்கள் நடிக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை தாண்டிக்குளம், வவுனியாவிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தாண்டிக்குளத்தில் புலிகளுக்கும் பாதுகாப்பு படை இராணுவத்தினருக்கும் இடையிலே பெரிய சண்டை. எப்படி சனிக்கிழமை நாடகத்தை நடத்த போகிறோம் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது எங்கள் கலைஞர்களே துணிந்து முன்வந்தவர்கள் இவர் ஒருவர், இன்னொரு பெண்மணி அங்கே இருக்கிறார், ANC ஜேசோவி. எப்படியும் நாங்கள் போவோம் என்று அங்கே சென்று நாடகம் நடித்து முடிந்ததும் இன்னொரு சண்டை தொடங்கிவிட்டது. ஒரு மாதிரி வந்து சேர்ந்தோம். அது துணிச்சலால் ரம்பைக்குளம் தேவாலயத்திற்கு 7 லட்சம் ரூபாய் பணம் கிடைத்து, அது கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் செல்லும் மக்களை இடைத்தங்கள் முகாமை நிர்வகிக்க உதவி செய்ததை இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டுக் கொண்டு, இனி திரு இவி வேதநாயகம் அவர்களை வாழ்த்தி, இவர் நீடித்த ஆயுள், நிலைத்த செல்வம், எல்லா நலனும் பெற்று நல்ல வகையில் தொடர்ந்து இந்த துறையில் அவர் தனது முழுமையான ஈடுபாட்டை செலுத்தி எல்லோருக்கும் பயன் தரும் படைப்புகளை தர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு வருவோம். நண்பர் அப்துல் ஹமீத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த வெளியீட்டு விழா தலைமை பொறுப்பேற்றிருக்கும் திரு உடுவை தில்லை நல்லாக மும்மதங்களை சார்ந்து மொழியால் ஒன்றிணைந்து இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் முதலில் நிகழ்ச்சி நிரலை மாற்றி என்னை முதலில் அழைத்தமைக்காக அன்பு சகோதரர் பிள்ளையத்தன் மீது மன்னிப்பு படுகிறேன். காரணம், நோன்பு திறக்கும் நேரம் வருவதற்கு முன்பதாக என்னை அனுப்ப வேண்டும் என்ற அக்கறை காரணமாக இருக்கலாம். 75வது அகலையை தாண்டிய மகிழ்வினை பவள விழாவாக கொண்டாடிய பின் இங்கே தன்னுடைய படைப்புகளை வெளியிட வந்து அமர்ந்திருக்கும் அருமை சகோதரர் மறை முதல்வன் என்ற ஜி பஞ்சரத்னம் வேதநாயகம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். எனக்கு பரிச்சயமான முகங்கள் ஒன்றிருந்து கண்ணுக்கு தெரிகின்றன. வேதநாயகம், அன்பு சகோதரி சுமதி, அன்பு சகோதரர் ராபர்ட், நாம் எல்லோரும் ஒரே மந்தையில் மேய்ந்த வெள்ளாடுகள். எங்களை வைத்தவர்கள் வானொலி மாமா, வானொலி அண்ணா, திரு சானா அவர்கள். நாம் எல்லோரும் வேறு வேறு பாதைகளில் போய்விட்டோம். ஆனாலும் கூட அந்த கால நட்பினை மறவாமல் இந்த வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று லண்டனில் இருந்தே அழைப்பு விடுத்த திரு பஞ்சரத்னம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நூலை பற்றிய ஆய்வுரையை
செய்வதற்கு அப்துல் ஹமீதை ஏன் அழைக்க வேண்டும் என்று இந்த விழாவுக்கு தலைமை வகிக்கும் திரு புதுகை திரு நடராஜா அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. காதல் போயின் கல்யாணம் என்ற இந்த நூலில் 7 நாடகங்கள். அந்த 7 நாடகங்களில் முதலாவது நாடகத்தை வெளிப்படுத்தி வானொலிக்கு தயாரித்தவன். அதனால்தான் அவர் நன்றி மறவாமல் என்னை அழைத்திருக்கின்றார். அப்துல் ஹமீத் என்றால் பாட்டுக்கு பாட்டு என்ற அடையாளம் மட்டுமே பலருக்கு தெரியும். அப்துல் ஹமீதும் நாடகம் தயாரித்திருக்கிறாரா என்று சிலர் யோசிக்கலாம். தேசிய சேவையிலே ஒரு ஆண்டிற்கு மேலாக மாதத்தின் 4வது வாரத்தில் வரும் 1 மணி நேர நாடகங்களை அடியேன் தயாரித்து வழங்கி இருக்கின்றேன். என்னுடைய காலத்தில் மற்றவர்களை விட அதிகமான கவிதை நாடகங்களை தயாரித்து வழங்கியிருக்கிறேன் என்று கொஞ்சம் பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் மறைமுதல்வன் குறிப்பிட்டுள்ள அந்த தாள லய நாடகம் கூட முதன்முறையாக வானொலியில் ஒளிபரப்பானது நான் தேசிய சேவையில் வானொலி நாடகங்களை தயாரித்த காலம். மேடை நாடகங்களை கூட வானொலி வடிவமாக்கி ஒளிபரப்பிருக்கின்றேன். ஆனால் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல நான் பல மேடைகளில் குறிப்பிடுவது நாம் எல்லோரும் காற்றில் கரை வளைக்கும் துப்பாக்கியசாலிகள். எத்தனையோ அற்புதமான படைப்புகள் காற்றில் கலந்து மறைந்து மறந்து போய்விட்டன. ஆனால் ஒரு சாதாரண எழுத்தாளன் கூட அச்சு வாகனத்தில் தன்னுடைய படைப்பை ஏற்றுவிட்டால் அது காலம் முழுவதும் அவனுக்கு ஒரு அடையாளத்தை, எழுத்தாளன் கவிஞன் என்ற அடையாளத்தை வழங்கும். ஆகவேதான் திரு மறைமுதல்வன் அவர்களும் வானொலியில் ஒளிபரப்பான தன்னுடைய படைப்புகளை அல்லது வானொலி நாடக வரலாறு பற்றிய ஆவண பதிவை நூல் வடிவிலே வெளிக்கொணர முடிவு செய்திருக்கின்றார். 60 ஆண்டு கால நட்பு என்று குறிப்பிட்டேன். திரு ரெஜினால்ட், பஞ்சரட்னம், ராபர்ட் இந்த மூவரையும் இளைஞர் மன்றத்திலே நான் சந்திக்கிறேன். பெருமதிப்புக்குரிய திரு ராசையா வானொலி அண்ணா அவர்கள் எங்களை விழுமிய பண்புகளோடு வானொலியில் வளர்த்தனர். சிறுவர் மலரில் நாம் குறும்புகள் நிறைந்த சிறுவர்களாக வானொலி நிலையத்தில் பலம் வந்தோம். நான் முதலில் குரல் கொடுத்த பச்சனை தீர்வு நாடகத்தில் இணைந்திருக்கலாம். லோஷனி அன்னை சோனி அவர்கள் வானொலி அண்ணா ராசையா அவர்களுடைய இளைஞர் மன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு நடைபெற்ற காலத்தில் இருந்து நாம் எல்லோரும் ஒன்றாக அன்றிலிருந்து இதுவரை நான் ஒரு நல்ல ரசிகர். அந்த வகையில் நான் ரசித்த 2 குரல்கள் காலம் சென்ற என் அருமை சகோதரர் நடராஜ சிவம், அடுத்த குரல் ரோபர்ட் அவர்களைப் போல் என்னுடைய குரலையும் பக்குவப்படுத்தி வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற முனைப்பு அந்த இளமை. பிறகு நானும் 18 வயதில் ஒரு ஒளிபரப்பாளராகி, அந்த காலத்தில் இப்படி எல்லாம் தெரியாது, ஒரு ஒளிபரப்பாளராக இருக்க வேண்டும், வெறும் அறிவிப்புகள் மட்டுமே இன்றி பல்துறைகளிலும் எங்களை ஈடுபடுத்தி பல்கலை வேந்தராக இல்லாவிட்டால் கொஞ்சம் எல்லா அம்சங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த முனைப்பு எங்களுக்கு இருந்த காலத்திலே எங்களுக்கு பல வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் வானொலி அக்கா திருமதி பொன்மணி குலசிங்க அவர்கள் தேசிய சேவையில் 1 மணி நேர நாடகங்களை தயாரிக்கும் பொறுப்பை எனக்கு வழங்கிய போது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நூல் கவிதை நாடகங்கள், வரலாற்று நாடகங்கள், பவள விழாவிலே ஒரு 2 வெளியிடப்பட்ட கவிஞர் அம்பியின் யாழ்ப்பாடி போன்ற நாடகங்களை தயாரிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. வானொலியில் ஒரு பிரதியை எழுதுவதற்கு சிறப்பு தகுதி ஒன்று வேண்டும். பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு அது புரியாது என்று பணியோடு தெரிவித்துள்ளேன். காரணம், உள்ளாந்திரியை நான் 6 மாத கால பயிற்சிக்கு சென்றிருந்த பொழுது ஒரு கேள்வி இவ்விடம் கேட்கப்பட்டது. டெலிவிஷன் இஸ் a visual media. What is radio? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதில் சொன்னோம். நான் முதல் நாளில் பதிவு செய்த ஒரு குரல் பதிவில் இருந்த ஒரு உதாரணத்தை
குறிப்பிட்டு எங்கள் விரிவுரையாளர் என்னை பாராட்டினார். ரேடியோ இஸ் அ மல்டி விஷுவல் மீடியா. வானொலி கேட்கும் போது அந்த அறிவிப்பாளரின் குரலை கேட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உருவப்படுத்துவார்கள். அதுபோல் நாம் நேர்முக வர்ணனை செய்யும் பொழுது அந்த காட்சியை, அங்கு நடைபெறும் சம்பவங்களை காட்சி வடிவமாக சொல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட வானொலி நாடகம் கேட்பவர்கள் தங்கள் மனத்திரையில் ஒரு திரைப்படம் பார்ப்பது போன்ற உணர்வினை பெற வேண்டும். அந்த வகையில் ஒரு பிரதியை எழுத வேண்டும். அத்தகைய சிறப்பு தகுதி பலருக்கு இருந்தது. அதில் குறிப்பாக என் அருமை நண்பர் மறை முதல்வர் ஜி. பஞ்சரட்னம் கீதநாயகம் அவர்களுக்கு இருந்தது. ஏன் இதனை சொல்லுகிறேன் என்றால், நாடக பிரதிகளை தெரிவு செய்யும் பொழுது, அதுவும் குறிப்பாக நாடக பிரதியில் நகைச்சுவை நாடக பிரதி ஒன்றை தெரிவு செய்யும் பொழுது வாசித்து பார்க்கும் போதே காய்பட்டி சிரித்தேன் என்றால், அவரது நாடகம், இந்த நாடகத்துக்கு அவர் வைத்திருந்த தலைப்பு நாய் இல்லாமல் நான் இல்லை. அதை அவருடைய அனுமதியோடு நீ இல்லாமல் நான் இல்லை என்று வானொலியில் ஒளிபரப்பினார். நாய் இல்லாமல் நான் இல்லை என்றுதான் அந்த முதல் நாடகம் இந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் இந்த நாடகத்தின் தலைப்பை மாற்றியதன் காரணம், நாய் இல்லாமல் நான் இல்லை என்ற தலைப்பை ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டால், ஓஹோ, இது நாயை மையமாக கொண்ட ஒரு நகைச்சுவை நாடகம் என்று எல்லோரும் ஊகித்து விடுவார்கள் என்பதால் நீ இல்லாமல் நான் இல்லை என்று மாற்றினேன். அந்த நாடக பிரதியை வாசிக்கும் போதே, வாசித்து பார்க்கும் போதே நான் வாய்விட்டு சேர்த்து மகிழ்ந்தது இன்னும் எனக்கு நினைத்திருக்கிறது. அந்த ஒத்திகை பார்க்கும் போது கூட பல தடவைகள், அதாவது இந்த டைமிங் என்று சொல்லக்கூடிய இந்த நாடகம் ஒரு மணி நேரத்துக்குள் அடங்குமா என்று வாசித்து பார்ப்பதற்காக அந்த ஸ்டாப் வாட்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு கடிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பார்ப்போம். அதை முழுமையாக ஒரு மணி நேரம் எங்களால் பார்க்கவே முடியாமல் போய்விட்டது. காரணம், அந்த ஒத்திகையின் போதே அடக்க முடியாத சிரிப்பால் அந்த ஒத்திகை தடைப்பட்டது. அந்த நாடகத்தின் பதிவோ இப்போது வானொலி நிலையத்தில் இருக்கின்றதோ அறியேன். காரணம், அந்த நாளிலே ஒவ்வொரு மொழி சேவைக்கும் வழங்கப்படும் ஒலிப்பதிவு நாடாக்களின் தொகை குறிப்பிட்ட அளவு. எனவே ஒரு நாடகம் அல்லது நிகழ்ச்சி வானொலியில் ஒளிபரப்பாகி 1-2 வாரங்களுக்குள்ளேயே அது அழிக்கப்பட்டுவிடும். வரலாறே அழிந்து போகும். திட்டமிட்டு அழிக்கப்பட்ட வரலாறுகளும் உண்டு. மதிக்கக்கூடிய தாந்தோன்றி கவிராயர், செல்லியூர் செல்வராசன் அவர்கள் ஷேக்ஸ்பியர் நூற்றாண்டுக்காக கவிதையில் மொழிபெயர்த்த ரோமியோ ஜூலியட் அடியன் தயாரித்த நாடகம் திட்டமிட்டு அழிக்கப்பட்டது. ஆவண காப்புறுத்திருக்கிறது. அதுபோல் பஞ்சரட்னம் அவர்களுடைய நாடகங்களும் ஒலி வடிவில் கிடைக்குமோ தெரியாது. ஆனால் அவர் ஒலிப்பதிவு செய்து வைத்திருப்பார் என்று நம்புகிறேன். சில நாடகங்களை காலம் கடந்து கேட்கும் போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். சமீபத்தில் திரு யோகேந்திரநாதன் என்ற எழுத்தாளர் தொலைபேசியில் என்னை அழைத்து, ஐயா, நான் எழுதிய நீங்கள் தயாரித்த காட்டினிலா என்ற நாடகம் தொலைந்து போய்விட்டது. அந்த பிரதியும் இல்லை, ஆனால் நினைவுபடுத்தி நான் எழுதியிருக்கிறேன், உங்கள் வாழ்க்கை செய்தி வேண்டும் வேண்டினார். அப்போது நான் சொன்னேன், அந்த ஒளிப்பதிவு என்னிடம் இருக்கிறது என்று. முதல் தப்பித்தவரை வானொலியில் ஒளிபரப்பாகும் போது நான் பதிவு செய்து வைத்திருந்தேன். அந்த படைப்பாளர் அடைந்த மகிழ்ச்சியை சொல்லி மாடாது. அதை அவருக்கு அனுப்பி வைத்தேன். அவருடைய நூல் வெளியீட்டோடு அதை இருவட்டாகவும் சமீபத்தில் வெளியிட்டார். அது போன்ற ஒரு மகிழ்ச்சி திரு மறை முதல்வனுக்கு கிடைக்குமோ, அல்லது அவர் பதிவு செய்து வைத்த அந்த நாடகங்களை இந்த நூல் வெளியீட்டோடு சேர்ந்து இன்னும் பல இடங்களில் இந்த வெளியீடு நடக்கும். யாழ் நகரிலே நடைபெற்றது, லண்டனிலும் நடைபெறலாம். அப்படி வெளியிட்டால் அது ஒரு ஒலிவடிவாக கேட்கும் போது கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி, அந்த அனுபவம் ஒரு திரைப்படம் பார்க்கும் போது கூட கிடைக்காது. இதிலே 7
நாடகங்கள், இந்த 7 நாடகங்களிலும் ஒரு ஒற்றுமையை அவதானிக்கலாம். அந்த காலத்தில் எம்ஜிஆர், சரோஜா தேவி நடித்த என்று விளம்பரப்படுத்துவார்கள். கதைவராக இருக்கும் வெவ்வேறு திரைப்படங்கள், ஆனால் நடிப்பது எம்ஜிஆர், சரோஜா தேவி. அதுபோல் திரு மறை முதல்வன் அவர்களுக்கும் மிகவும் பிடித்த 2 பாத்திரங்கள் கந்தசாமி, நல்லம்மா. எல்லா நாடகங்களிலும் கந்தசாமியும் நல்லம்மாவும் வருவார்கள். அதுபோல் ஒரு சில பாத்திரங்களும் இந்த நாடகங்களுக்கு இருக்கின்றன. நிச்சயம் நான் உங்களுக்கு தெரிவித்த அந்த அனுபவம் இந்த புத்தகங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக காதல் கோயில் கல்யாணம் என்ற நாடக தொகுதி, மற்றவற்றில் இன்னும் ஒன்று அவருடைய இலங்கை வானொலியின் நாடக வரலாறு, அதை பற்றி நான் பேசுவது தவறு. அதை பற்றி ஆய்வு ஏற்படுவதற்கு தம்பி தயானந்தா இருக்கின்றார். இது போன்ற ஒரு முயற்சியை இதுவரை எவரும் செய்யவில்லை. அதிலே எல்லோருமே தங்களுடைய அந்த ஆரம்ப காலம்தான் பொற்காலம் என்று நினைப்பார்கள். ஆனால் மறை முதல்வன் சமீப காலம் வரை வானொலி நாடக தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளவர்களுடைய அந்த முயற்சியை இதை பதிவு செய்திருக்கின்றார். அதுதான் அவருடைய சிறப்பு. ஏனென்றால் ஒவ்வொரு தலைமுறையும் சாதிப்பதை விட அடுத்து வரும் தலைமுறை இன்னும் அதிகமாக சாதிக்கும் என்று திடமாக நம்புகிறார். காரணம், அது காலத்தின் காலம் மாறுகிறது, வசதி வாய்ப்புகள் பெருகின்றது, விஞ்ஞானம் வளர்கின்றது. ஆனால் அந்த ஒவ்வொரு தலைமுறையும் எங்கிருந்து தங்கள் பயணத்தை ஆரம்பிக்கும்? மூத்த தலைமுறை விட்ட இடத்திலிருந்துதான் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கும். அந்த வகையில் மூத்த தலைமுறையை மதிக்கக்கூடியவர்கள் இங்கே பலர் வந்திருக்கின்றீர்கள். ஆகவே மூத்த தலைமுறையின் பெருமைகளை பாராட்டும் அதே வேளையில் நீங்களும் கூட சாதிக்க வேண்டும். ஊடகத்துறையிலே, எழுத்துத்துறையிலே. ஆகவே இந்த மூத்தவர்களின் படைப்புகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்றன? இப்பொழுதெல்லாம் வானொலி நாடகத்தை எழுதுவது எப்படி என்று வழிகாட்டக்கூடியவர்கள் எவரும் இல்லை. தம்பி லோஷன் போன்றவர்கள் சுயம்புவாக சில வேளை அதன் அவருடைய பேர் வானொலி நாடக தந்தை என்ற சானா அவர்களிலிருந்து ஆரம்பிப்பதால், ஆனாலும் அவரை போன்றவர்கள் இன்னும் மற்றும் வானொலிகளில் சமீபத்தில் வடமேற்கு சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் வானொலி அரச விருது விழா நடைபெற்ற பொழுதுதான் தனியார் வானொலிகளிலும் நாடகங்கள் ஒளிபரப்பாகின்றன என்று அறிந்து ஆச்சரியப்பட்டேன். ஆகவே இந்த காலத்திலும் கூட வானொலி நாடகங்களுக்கு உயிர் கொடுக்க முயற்சிக்கும் போன்றவர்கள் சக்தி வானொலி, பல்வேறு வானொலி, அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். திரு மறை முதல்வன் லண்டன் மாநகரிலிருந்து கொழும்பை வந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்து நடத்தும் மறை முதல்வர் பஞ்சரத்னம் அவர்களுக்கு வாழ்த்துகள். நூல்கள் அனைத்தையும் நான் வாசித்து முடித்து விட்டேன். ஏற்கனவே ரோபர்ட் அவர்கள் மூலமாக எனக்கு அன்பளிப்பாக அனுப்பியிருந்தார். அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். பஞ்சரத்னம் அவர்களுடைய பணி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல் தொடர வேண்டும். காரணம், இன்றைய காலம் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தும் இணையதளத்தினூடாக நீங்கள் உங்கள் படைப்புகளை எந்த ஒரு தேசத்தின் எல்லைக்கும் கொண்டு செல்லலாம். சமீபத்தில் கூட நான் புதியதாக ஒன்றை யோசிக்கிறேன். அது திரு பஞ்சரட்னம் அவர்களுடைய பங்களிப்போடு நடைபெற்றால் மகிழ்ச்சி. காரணம், இப்பொழுதுள்ள கணினி நுட்பங்கள் இல்லாத ஒரு காலத்தில் அடியேன் ஒரு புதுமையை செய்தேன். 24 வாரங்கள் தொடரக்கூடிய ஒரு தொடர் நாடகத்தை அஷ்ரப் கான் அவர்களை கொண்டு எழுதி அந்த பிரதியை எடுத்துக்கொண்டு தென்னிந்தியா சென்று பத்மஸ்ரீ ஜெமினி கணேஷ், நடிகை ஸ்ரீவித்யா, ஐஎஸ்ஆர் போன்ற இந்திய கலைஞர்களுடைய குரல்களை பதிவு செய்து அந்த குரல்களை கூட அவர்கள் ஒருவர் சந்திக்காமல் தனித்தனியாக பதிவு செய்து அவர்களுடைய படுக்கை அறையிலேயே சென்று ஜெமினி கணேஷனுடைய குரலை பதிவு செய்து ஸ்ரீவித்யா அவர்களுடைய இல்லம் சென்று அவர்களுடைய வரவேற்பறையில் அவர் குரலை பதிவு செய்து 24 வாரங்கள் வரக்கூடிய அத்தியாயங்களில் அவர்களுடைய பாத்திரங்கள் பேசக்கூடிய வசனங்களை பதிவு செய்து இலங்கைக்கு கொண்டு வந்து அதனை
திரு ராமதாஸ் அவர்களுடைய கூடத்தில் நமது கலைஞர்களையும் சேர்ந்து நடிக்க வைத்து தொடர் நாடகமாக 24 வாரங்கள் நடத்தினேன். இப்போது ரோஷன் போன்ற தம்பிமார் இது என்ன பெரிய காரியம், கம்ப்யூட்டர்ல இப்படி செய்து விடலாமே இது யோசிக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் கனவை கூட கண்டிருக்க முடியாத அதை ஏன் இங்கே நினைவுபடுத்துகிறேன் என்றால், இப்போது கூட மறைமுகல் வேதநாயகம் ஒரு நாடகத்தை எழுதி உலகின் பல பாகங்களில் பல்வேறு நாடுகளில் சிதறி வாழும் எங்கள் மூத்த கலைஞர்கள், இளைய தலைமுறை கலைஞர்கள், இவர்கள் எல்லோரையும் சேர்த்து இணையதளத்தினூடாக அவர்கள் ஆங்காங்கே இருந்து நடிக்க ஒரு நாடகத்தை உருவாக்கலாமே என்ற ஒரு யோசனையை முன்வைக்கின்றேன். நன்றி. ஆகவே இப்பொழுதெல்லாம் வானொலி நிலையத்தில் நாடகங்களிலோ நிகழ்ச்சிகளிலோ பங்கு கொள்பவர்களுக்கு சன்மானம் என்பது கிடையாது. என்றாலும் நாடகத்தை உயிராய் மதிக்கும் அன்பு சகோதரி ஜோதி போன்றவர்கள் போக்குவரத்து செலவை கூட தன்னுடைய சொந்த செலவாக கொண்டு வானொலி நிலையம் சென்று நாடகங்களை அளித்து வருகிறது எனக்கு தெரியும். ஆகவே நாடகத்துக்கு வானொலி நாடகங்களுக்கு காரணம் நான் பேசுவது வானொலி நாடக 7 நாடகங்களின் தொகுதியை பற்றி தான் பேசுகிறேன். அதனால் தான் வானொலி நாடகங்களை பற்றியே வேண்டும் என்று குறிப்பிடுகிறேன். ஆகவே நான் வானொலி நாடகத்தில் இருந்துதான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமானது சிறுவர்கள். அதனால் நான் எந்த எல்லைக்கு சென்றாலும் கூட என்னுடைய முழுமையான அக்கறையும் ஆர்வமும் வானொலி நாடகங்களின் இதுதான். ஆகவே வானொலி நாடகங்களுக்கு இப்பொழுதும் பங்களிக்க வழக்கம் நமது மூத்த கலைஞர்களுக்கும் இளைய தலைவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அது நமக்கு எடுத்து பணி இன்னும் பல்லாண்டு தொடர நாம் எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்ல அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து பிரயத்னிக்கின்றேன். நன்றி. இலங்கை வானொலியில் தமிழ் நாடக வரலாறு என்ற நூல் பற்றிய கருத்துக்களை சொல்லுவார் நண்பர் இளைய தம்பி தயானந்தா அவர்கள். வேதாளர்களை நூல்வழி பின்னர் அறிவேன். ஒரு சக அறிவிப்பாளராக அல்லது அவரை தன்னுடைய நூலில் சொல்வது போல இலங்கையில் என்பது இலங்கை வானொலியில் அவர்களை பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். நான் நம்புகிறேன் இலங்கையில் கூடுதாவனத்தின் பௌதிக அறிவிப்பாளர்கள் இலங்கையில் கூடுதாவனத்தின் பெருமைக்கு மிக முக்கியமான அல்லது முதன்மையானவர்களாக பௌதிக அறிவிப்பாளர்களை அதிக பேர் இருந்திருக்கிறார்கள் என்றால் 50 வருட அனுபவம் அதை தாண்டிய தன்னுடைய எழுத்துக்களை எல்லா வகையிலும் அவர் தந்திருக்கிறார். நான் அறிந்த வேதாளர்கள் அவருடைய நூல் உள்ளே வருவதற்கு முன்னர் அவரை போட்டுகிற சற்று சிறு காலத்துக்கு முன்னர் நம்மிடமிருந்து கைவிட்ட சந்திரபுரி சிவகுமாரை நினைவு கொள்ள வேண்டும். தன்னுடைய மிக நெருக்கமான நண்பனாக அவது சஞ்சிகையில் தன்னுடைய படைப்புகளை தந்தவனாக வேதாவை சொல்கிற சந்திரபுரி சிவகுமாரை வேதாவர்களுக்கு இன்னும் ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும். அவரை பொறுத்தவரையில் ஒரு துரோகியை பேசுவதற்கு அனுமதித்திருக்கிறார். அவர் ஆதரவுக்கு அளித்த போட்டியில் அவளவளா குதூகலம் நிகழ்ச்சி தொகுப்பில் தயானந்தா தன்னுடைய குரலை பதிவு செய்யாத துருவத்தை எடுத்து செய்திருந்தார். இலங்கை வானொலி என்றால் அது ஒரு வகை துருவம் தான். இலங்கை வானொலி என்பது நான் நம்புகிறேன் ஒரு குடும்பம். எல்லோரும் கொள்வலும் சண்டையுமாக இருக்கிறார். ஆனால் இலங்கை வானொலி என்கிற அந்த தாய் அல்லது நாங்கள் பணியாற்றிய அந்த கூடம் அல்லது அது எங்களுக்கு தந்த பெருமை அல்லது அதனால் அதிலிருந்து கற்றுக்கொண்ட அந்த பாடத்திற்குள்ளாகத்தான் இந்த நிமிடம் வரை எங்கள் வாழ்வும் எங்கள் வசதிகளும் எங்கள் இருப்பும் இருக்கிறது. என்ற அடிப்படையில் இலங்கை வானொலி குறித்த இத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் சக படைப்பாளிகள் குறித்த எத்தனை விமர்சனங்கள் குளப்படிகள் சண்டைகள் குத்துவர்கள் இருந்தாலும்
அந்த தாயின் நம்பர். இலங்கை வானொலியினுடைய பிள்ளைகள் தான் தனியார் வானொலிகளை உருவாக்குகிறவர்களாகவும் உலகெங்கும் இருக்கக்கூடிய வானொலிகளை இன்று சிறப்பு நடத்துபவர்களாகவும் இருக்கிறார். வேதா என்று நான் அறிந்த அந்த மனிதன் படைத்த இந்த நூலில் பார்த்ததும் நான் வேதாவினுடைய ஒரு விஸ்வரூபத்தை பார்த்தது போல இருக்கிறது. இந்த நூலை வெளியிட்டு அதற்கு தலைமை தாங்கிய யாழ்ப்பாணத்தின் பல்கலைக்கழகத்தின் உலகத்துறை தலைவரோடு பேசுகிறவர்கள் நான் சொன்னேன், தயவு செய்து அந்த நூலை இனிவருகின்ற ஊடகவியலாளர்களின் கைகளுக்கு கொடுப்பது மட்டுமன்றி ஊடகத்தின் நாடகம் தொடர்பான ஆய்வு செய்கின்ற மாணவர்களுக்கான உதவி நூலாக அதை பயன்படுத்த முடியும் என்றார்கள். இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாவதும் கூறவே எது எவனவனால் சரியாக செய்ய முடியாதோ அதனை அவரிடம் கொடுக்கின்ற அந்த இயல்பு கூறவே இந்த நாடகம் என்று பேசுவதை தயானந்தாவிடம் கையெழுத்திருக்கிறார். எனக்கு நாடகத்திற்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இதைவிட பெரிய விடயம் 96 யோகராஜன் கலைஞர் தேர்வில் தயானந்தா அணிந்து கொண்டார் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். நான் இலங்கை வானொலியில் 2 விடயம் செய்யவில்லை, நடித்ததில்லை, விளம்பரம் எதுவும் செய்யவில்லை. நடித்த ஒரே ஒரு விடயம், ஒரு முறை அருணா அவர்கள் நந்தியுடையார் நாடகத்திற்கு நன்மைக்கும் அல்லது இலங்கை வானொலி என்றால் உலகெல்லாம் தெரிகின்ற முகமாக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய அப்துல் ஹமீத் அவர்கள் வர இந்தியாவோ அல்லது ஏதோ ஒன்றிற்காக தப்பணி அதை அப்துல் ஹமீதினுடைய குரல் அதற்கு அருணாச்சலத்துறையினுடைய ஒரு ஒளிப்பதிவில் நான் டப் செய்திருக்கிறேன். அதுவும் இரண்டாவது எஸ் கணேசன் பிள்ளை ஹிந்தி வந்து விட்டார் என்ற கோபத்தில் ஜோர்ஜ் சந்திரசேகரன் அவரை திருப்பி அனுப்பி அந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டு குரல் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். அந்த குரல் கொடுத்த பிறகு ஜோர்ஜ் எனக்கு சொல்லிச்சு, தம்பி நடிப்பு வர வாசிக்கிறவர்கள் வாசிக்கிறாய். அத நாடகம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு வார நாடக பாரதம் ஒன்றை நான் செய்கிறேன். எனக்கு நானும் ரசிகனாக இருக்கிறேன். ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிற வீரா சொன்ன அந்த குதூகலம் என்பது நான் என்ன நினைத்தேன், சிரிப்பு தரக்கூடிய அல்லது சிரிப்புக்குரிய அல்லது அதிகம் அறியப்பட்ட குரல்களை அந்த நிகழ்ச்சியை சேர்ப்பது என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணமாக. அதை யுவராஜாவிடம் சொல்லி யுவராஜா தந்த கேசட் எல்லாவற்றையும் எடுத்து கைகளில் இருந்த கேசட்டுகளை எடுத்து அதுல இருக்கக்கூடிய குரல்களை தூக்கு அதனுடைய தொடக்கம் அண்ணர் அப்துல் ஹமீதுடைய தொடக்கத்தோடு வரக்கூடிய குதூகலத்தை தொகுத்த அந்த புத்தகத்திற்காக எனக்கு நேரடியாக ஒரு தகவல் வேற அனுப்புகிறார். இது ஒரு துரோகம். அடுத்தது ஆதவன் தொலைக்காட்சியில் பிரதீப்பினுடைய பேட்டியிலும் அது இருக்கிறது. ஆக இது எல்லாமே நடக்கும். இதில் இன்னொரு இடத்தில் வேதா எழுதுகிறார், எங்கள் நாடகங்களை ஒழித்து அல்லது ஒழித்து வைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு. இதில் எனக்கு ஆச்சரியமான விடயம் சாணாக அதனுடைய காலகட்டத்தில் ஒளிப்பலைகள் இல்லை. அது எத்தனை சிரமமான விடயம் என்று நான் யோசிக்கிறேன். ஒரு குறித்த நேரத்திற்குள் நாடகத்தை நடத்தி முடிப்பது என்பது சிக்கலாக ஒரு நேரடி நிகழ்ச்சி செய்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அது செய்வதோடு நமக்கு தெரியும். இரண்டாவது விடயம், நான் சிறிது காலம் ஒரு பகுதி நேரமாக தமிழோ செய்திருந்த போது நாங்கள் 5 நிமிட செய்திகளை தருகிற போது அல்லது 1 நிமிடம் முயற்சிகள் தருகிறது என்று சொன்னால் நிறுத்தல் கடிகாரம் 2 பக்கம் அனௌன்சர்ஸ் இருந்தபோது நாங்கள் செய்திகளை பகுதி வகையாக வாசிக்கிற போது முடிவு செய்வது 2 நிமிஷத்துல எதிர்பார்ப்போம். அது லைட். ஆக நேரடியாக ஒரு செய்தி வாசிப்பது அல்லது செய்தி நாங்கள் நேரடியாக தருகிறோம், அதற்குள் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எடிட்டர்ஸ்க்கு தெரியும், இந்த ரீடர் 110 லைட்ஸ் போக அது கொடுக்கிறாங்க. அதுபோல ஒரு நாடகத்தை நேரடியாக தந்தது அது பதிவு செய்யப்பட முடியாத ஒரு காலகட்டத்தில் சாணா அவர்கள் செய்தது குறித்ததும் அது பற்றிய விவரங்களை சாணாவுக்கு இந்த நூலை சமர்ப்பணம் செய்திருக்கிறார். அது பற்றிய விவரங்கள் அதனுடைய ஆளுமை என்பது உச்சமான அதை பதிவு செய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கவில்லை. அதை தாண்டி நாங்கள் எல்லோரும் திரும்ப சொல்வது போல இலங்கை வானொலியுடைய ஒலிப்புழைகள் இல்லாமல் போய்விட்டன என்பது அதில் மிக முக்கியமாக இலங்கை வானொலியில் ஒரு காலகட்டத்தில் தேவைப்பட்ட ஒலிப்புழைகளின் அளவு குறைவாக இருந்தது. ஒன்று அளவு குறைவாக இருக்கிற போது அந்த தயாரிப்பாளர் அதை அடுத்த ஒரு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கல்கரேஸ் பண்ணி கொடுத்தால் செய்ய வேண்டியது. அது முதல் காரணம். இரண்டாவது, இருந்த பணிப்பாளர்கள் இது மிகச்சிறந்த ஒன்று, இது பேணப்பட வேண்டும் என்பதை கவனம் செலுத்தி அவற்றை ஆக்கிரமில் வைப்பதற்கான ஆர்வத்தோடு இருக்கவில்லை என்பது இன்னும் என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன்
காணாமல் போனது அது இல்லாமல் போய்விட்ட சிலையூர் செல்வராஜனுடைய நாடகம் குறித்து B.H. அப்துல் ஹமீத் அவர்கள் குறிப்பிட்டார். நான் B.H. அப்துல் ஹமீத் என்கிற மனிதர் குறித்து ஆச்சரியப்பட்டது குயில் பாட்டு. அதில் பாரதியாக ஜோர்ஜ் சந்திரசேகரன், B.H. அப்துல் ஹமீத் அவர்கள், நடராஜ சுவாமி எல்லோரும் பங்கு பெற்றிய குயில் பாட்டின் தயாரி அதில் B.H. அப்துல் ஹமீத் அவர்கள் செய்தது நான் நினைத்து வருகிறேன். அதற்கு ஒப்பான ஒன்றை இப்போது யாரும் செய்துவிட முடியாது. அதன் சீர்மை அது மிக 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 அற்புதமான ஒரு படைப்பாளர். அதை தாண்டி இன்னொருடைய அவர் சமைத்து இருக்கிறார் என்கின்ற புகழுக்காக நாங்கள் இயற்கை வாழ்வில் இருக்கிற போது சண்டை பிடிப்பதும் முரண்படுவதுமான விடயங்கள் அல்லது மூத்தவர்களை மதிக்காத தன்மைகள் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் ஒரு முறை இங்கிலாந்தில் வைக்கம் விஜயலட்சுமி வந்திருந்த போது அதை வெட்டியானதற்காக நான் சென்ற போது அதை குறித்து இங்கிலாந்தில் B.H. அப்துல் ஹமீத் அவர்கள் அந்த பேட்டிக்கு என்னோடு வந்த புகைப்பட கலைஞர்கள் எல்லோரும் வைக்கம் விஜயலட்சுமியை ஆச்சரியமாக பார்க்கவில்லை. B.H. அப்துல் ஹமீத் அவர்கள் இருக்கிறார் என்பது ஆச்சரியமாக இருந்தது. நான் நினைக்கிறேன் அந்த பேட்டி ஒரு வீட்டில் நடக்கிறது. அது தயானந்தாவின் முகம் இந்த ஒலிக்கு சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணும் வேலையை B.H. அப்துல் ஹமீத் அவர் செய்தபோது நான் நினைத்தேன். அதை பொறுத்தவரைக்கும் நாங்கள் மிகச் சிறியவர்கள். ஆனால் ஒரு படைப்பு சரியாக பெற வேண்டும் என்பது அல்லது இது சுத்தமாக பெற வேண்டும் என்பதில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு கூட்டாளத்தின் ஒழுங்கமைவும் அதன் மேன்மையும் மிக பெருமையாக இருக்கிறது. இலங்கை வானொலியை பொறுத்தவரை இந்த நாடகங்கள் எழுதுகிற போது அல்லது தன்னுடைய பவளவிழா மலரில் கூட வேளாளர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார். தமிழகம் எல்லா விடயங்களிலும் உள்ளே வாய்க்கிறது. என்ன செய்தாலும் தமிழகத்தை தாண்டி நாங்கள் போகவில்லை. அவர் திரைப்படத்தை எழுதுகிற சொல்கிறார். திரைப்படங்கள் தடை செய்யப்பட்ட காலத்தில் எழுந்த ஈழத்து திரைப்படங்கள் இலங்கை திரைப்படங்கள் அது மீண்டும் விடுவிக்கப்பட்ட போது சரிந்தன என்பதாக வீராக்கிவிடுகிறார். ஆனால் இலங்கையை தமிழகம் திரும்பி பார்க்க இரண்டு விடயங்களில் திரும்பி பார்க்க ஒன்று இலங்கை வானொலியினுடைய ஒலிபரப்பு திறமை, இரண்டாவது எங்களுடைய விமர்சனம். அதை கைலாச விஸ்வத்தமிழாக்கள் அவர்கள் படைத்த விமர்சனம் என்பதில் தமிழகத்தை ஈழத்தில் மக்கள் திரும்பி பார்க்க வைத்ததற்கு இணையாக இலங்கை வானொலி தமிழகத்தை இன்று வரை திரும்பி பார்க்க வைக்கின்ற அல்லது ஆச்சரியப்படுத்துகின்ற ஒரு ஒலிபரப்பு துறையாக இருந்தது. அந்த இலங்கை வானொலியினுடைய நாடக வரலாற்றில் நான் நம்புகிறேன் வேதாவை தவிர வேறு எவரால் இத்தனை துல்லியமாக தர முடியும் என்று நான் நினைக்கிறேன். அனைத்து நடிகர்கள் அவர்கள் அந்த நாடகங்கள் ஒலிபரப்பப்பட்ட காலம் அது குறித்த வாத பிரதிவாதங்கள். இந்த நூல் என்பது இலங்கை வானொலியின் நாடக வரலாறு குறித்து ஆய்வு செய்ய போகின்ற எதிர்கால ஆய்வாளர் ஒருவருக்கான மிக முக்கிய கைதுகள் இருக்கிறார்கள். இது இன்னும் சில திருத்தங்கள், இன்னும் சில தேவைகள் இருக்க வேண்டும் அல்லது இன்னும் விரிவாக்கப்பட வேண்டும். வேளாளர்களை பொறுத்தவரையில் திலேந்திரராஜா அவர்கள் குறிப்பது போல அதை தாங்கி ஒருவராக இருக்கிறார். அவர் வலைப்பு வைத்திருக்கிறார், யூடியூப் வைத்திருக்கிறார், கதைகள் பேசுகிறார், வலைப்புவில் துல்லியமாக அவர் பதிவுகளை செய்கிறார். அது வெற்றி பெறவில்லை, அதை பார்க்கவில்லை என்றாக இருக்கலாம். நான் வேளாளர்களுக்கு நேற்று சொன்னேன், நீங்கள் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிற ஆட்கள் இலங்கையில் அதுவும் கொழும்பில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்தால் சரஸ்வதி மண்டபத்தை அல்லது கதிரேசன் மண்டபத்தை தாண்டிய கூட்டமாக இருக்க வேண்டும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் பொதுவாக இத்தகைய விழாக்களுக்கு வருவது மிக குறைவாக இருக்கிறது. இலங்கை வானொலியில் பங்கேற்ற அதை குறிப்பிடுகின்ற நிறைய குறிப்பிட்டிருக்கிறார். சில விடயங்களை அவர் நாசுக்காக சொல்லுகிறார். இவர்கள் மீது எனக்கு சில கோபம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் கோபம் இருப்பதாக சொல்லுகிறவர்கள் குறித்து தாழ்த்தப்பட்ட குறைந்த வகையில் எதையும் வேதாளர்கள் பதிவு செய்கிறார். இந்த நூல்களை பொறுத்தவரை மிக முக்கியமானது இவருடைய இந்த நூலில் ஹமீத் அவர்கள் குறிப்பிட்டது போல வாசிக்கிற போதே சிரிப்பு வருகிறது என்பதை அந்த முதல் வெளியிடப்பட்ட ஒரு சிரிப்பு நாடகம் உள்ள நூலில் எழுதுகின்ற பாக்கியம் ராமசாமி அவர்கள் அதை சொல்லுகிறார். அது மிக சிக்கலாக நான் நேற்றோ முன்தினமோ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணேன். ஒருவர் தன்னுடைய மனைவியை துளைத்து 4 நாட்களுக்கு பிறகு போலீஸுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுறார். அந்த போலீஸ் கேட்கிறார், 4 நாள் கழிச்சு ரிப்போர்ட் பண்ணுறேன். அவன் சொல்றார், இல்ல மனசுல இந்த சந்தோஷத்துல எனக்கு 3 நாள் கைகால ஓடி அதாவது 4 நாள் கழிச்சு பாருங்க. ஆனால் சிலது சொல்லுகிற போது சிரிப்பு வருவதில்லை, வாசிக்கிற போது சிரிப்பு வருவதில்லை. வாசிக்கிற போது அதை படைக்கிற போதுமான அந்த இரண்டுக்கு வேறு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஹமீத் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த ரேடியோ ஒரு 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 மல்டி விஷுவல் மீடியா என்று குறித்தது போல காது என்பது மிக முக்கியமானது. காது
எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோரும் நான் நினைக்கிறேன் அதை சொன்ன போது நான் திலேனராஜாவுடைய காதை பார்த்து எனக்கு ஓட்டை எங்களை காது பூச்சித்தால எனக்கு தோடு கூடாது என்று நாங்கள் சொல்லுவோம். எனக்கு ஏற்கனவே புத்தியாச்சு. நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தில் நாங்கள் காதுக்கு மிக அதிகமாக நாங்கள் அதன் மீது ஒரு தெய்வீக தன்மை தோளுடைய செவ்வியல் என்றுதான் விஞ்ஞானம் சொன்ன முதல் பாட்டிருப்பாங்க. அவர் தெளிவாக பாதுகாப்பாக ஓம் என்பதற்கு நாங்கள் காதைத்தான் பெற்றிருக்கிறோம். ஓங்காரம் தான் அறிவின் கடவுளான பிள்ளையாராக வைத்திருக்கிறோம். ஓமை நாளுக்கு இம்மை நாள் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தோடு கொடுத்தோம். மாப்பிள்ளை சும்மா கொடுத்தாலும் கல்யாணம் கட்டைக்கு தோடு கொடுத்துருந்தா அதுக்கு விஷயம் தெரிய வேண்டும் மனசுக்கு விளக்க என்பதற்காக தான் நாங்கள் தோடு கொடுத்தோம். ஆக காது என்பது மிக முக்கியம். காது உண்டாக ஒரு செய்தியை சொல்வது என்பது விஸ்வரின் உண்டாக சொல்வதை விட மிக ஆழம். நீங்கள் நான் ஆணையிட்டார் என்கிற பாட்டை டெலிவிஷனில் பார்ப்பதை விட வானொலியில் கேட்கிற போது நீங்களே ஆணையிட முடியும். ஆகவே ஆனால் இந்த நாடகம் என்பது 1920களில் ஆரம்பிக்கின்ற நாடகம் பின்னர் டெலிவிஷன் அல்லது பின்னர் வானொலி நாடகம் அல்லது ஒளி நாடகம் என்பது தோற்றுப்போகிறது. அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் அந்த நாடகம் செத்துவிட்டன. பிரிட்டனை பொறுத்தவரையில் பிபிசி 3 2 3 BBC 3 அதை தவிர இன்னும் 3 வானொலிகள் தொடர்ந்து நாடகங்களை தருகின்றன. அதை தாண்டி இப்போது புட்காஸ்டிங் வருகின்றது. அதற்காகவே தனித்தனியாக வருகின்றன என்றால் கூட பிரபலம் பெற்ற ஆரம்பித்த அமெரிக்கா நாடகத்தை கேட்டிருக்கிறார். இலங்கை வானொலியை தாண்டி தனியார் வானொலி வந்தபோது கூட வேளாளர்கள் அதை கவனித்து செய்திருக்கிறார். நான் நம்புகிறேன் ஒரு தனியார் வானொலி செய்து அதை முடித்துக் கொண்டு அடுத்த தனியார் வானொலிக்கு போயிருக்கிறார் நினைக்கிறேன். விவரங்களை பார்த்தேன். பவளவிழா மலரை நான் பார்த்தேன். இப்படி ஒரு பவளவிழா மலரை வேறு யாரும் செய்திருக்க முடியாது என்று நினைக்கிறேன். மிகச் சரியாக அவர் விரும்புகின்ற அல்லது அடுத்த சமூகத்துக்கு செல்ல விரும்புகின்ற அல்லது தானே தன்னுடைய உரையின் முடிவில் தக்க தகவலார் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும் என்று அவர் சொல்வது போல தன்னுடைய எச்சங்களுக்கு தான் என்ன செய்து முடித்தேன் என்பதை பதிவு செய்கின்ற ஒன்றாக அவருடைய இந்த பவளவிழா மலர் இருக்கிறது. இந்த நூல் குறித்து அவர் செய்திருக்கக்கூடிய விடயங்களில் அனைத்திலுமே நான் இது வேறொருவரால் செய்துவிட முடியுமோ என்று நான் நினைக்கிறேன். இவர் எழுதியிருக்கின்ற இந்த நூலை ஒரு எக்ஸல் சீட்ல போட்டு இந்த ஆண்டு இது வந்து இதை தயாரிச்சவங்க ஒளிபரப்பினத்துக்கு வேண்டிய என்ன நடித்து வேண்டாம் ஒரு எக்ஸல் சீட் அவ்வளவு போட முடியும். ஆனால் ஒரு எக்ஸல் சீட்டுக்கு ஒரு ஆவணம் ஒரு தகவலாக தரக்கூடிய ஒரு விடயத்தை ஒரு தொடர்ந்து ஒருத்தரை வாசிக்க வைக்கின்ற வடிவத்திற்கு எழுதக்கூடிய அந்த ஆளுமை ஆசிரியர் என்னை பொறுத்தவரையில் கனகாலமாக நான் இப்படி தொடர்ந்து வாசிக்கிற பழக்கம் எல்லாம் நூல்கள் போச்சு அல்லது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு விடியம். இந்த பவளவிழாவில் ஹமீதவர்கள் எழுதுகிற போது முதுமை என்பது நினைவுகளை மறக்கடிக்கிறது என்றுதான் அதை ஆரம்பிக்கும். நினைவுகள் மறக்கடிக்கப்படுகிற போது அல்லது அதை மீண்டும் வாசித்த பிறகு நான் திரும்ப அதை ஒரு 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 கிழமை பிறகு என்னால் அதை நினைவுபடுத்த முடியவில்லை என்கிற போது உங்களுக்கு ஒரு வேதனை. எனக்கு வயசை தாண்டி எனக்கு இருக்கக்கூடிய பிரைன் இல்லாமல் சேர்ந்து நான் ஒன்றை வாசித்து முடித்து எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே லாபம் ஒரு படத்தை பார்த்து அத்தளவை பார்த்தாலும் நான் புதுசா பார்க்கணும் எனக்கு தேவை. அது முயற்சிக்கிறார். முதுமையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய முயற்சிக்கிறார். அந்த 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 சிக்கல்கள் இல்லாமல் 75 தாண்டியவர்கள் ஒரு மிக துல்லியமாக 60ஆம் ஆண்டில் தான் இங்கு சந்தித்து தன்னை முதலாக சாணாதர்கள் கூட்டிக் கொண்டு போகிற போது முதலாவது நாடகத்தில் தன்னை அழைத்துக் கொண்டு கட்டக்காட்சிக்கு போகிற போது அங்கே தன்னோடு நின்றவர்கள் யார் யார் நின்றார்கள், தான் போனது எப்படி, தான் முதலாவது நாடகத்தை எங்கு செய்தேன் என்பது தொடக்கம் கடைசி வரை முழுமையாக தேவைப்படுகிறார். இது வேதாளர்கள் குறித்து அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறார். அவருடைய சிறுகதையில் உள்ளே நான் போக விரும்பவில்லை. சிறுகதை குறித்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சிறுகதையில் புதிய பொறுப்பரவி என்ற சிறுகதை பற்றி ஒரு சர்ச்சை இருந்தது. அது பிரபாகரனும் தந்தையும் பேசுவதான ஒரு உரையாடு. அது ஒரு சாதாரண மனிதன் வெல்லக்கூடிய ஒரு விடயத்திலான உரையாடல் குறித்த ஒரு சர்ச்சையை யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டு சொன்னார். நான் அதை நேற்று வாசித்தேன். ஆனால் நான் நம்புகிறேன் அது மிகச் சரியான ஒரு பார்வையாளருடைய கருத்தாக இருக்கிறது. அதை தாண்டி எனக்கு இருந்த சிக்கல் இந்த நான் அதற்குள் போக முடியாவிட்டாலும் கூட இவருடைய நூலின் இறுதியில் அவர் ஒரு விடயத்தை செல்வர். இந்த மேடை நாடகத்துக்கு உள்ளே போகிற அவர் குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்கிறார். 3 பேரை குறிப்பிடுகிறார். சண்முகம், சிவலிங்கம், மௌனகுரு, முல்லை. இந்த 3 குறித்து சொல்கிற போது
அவர் ஒன்று சொல்கிறார். சண்முகம் சிவலிங்கத்தினுடைய அன்னைகிட்டதி மன்சுமந்தமேங்க, மௌனகுருவினுடைய சங்காரம், முருகையனுடைய கடூழியம், விடியலை நோக்கி என்கிற நாடகங்களை குறித்து அவர் சொல்லுகிற விடயம் என்னவென்றால், அதில் ஒரு பிரச்சனை. அவர் சொல்கிறார், நாடகம் என்பது ரசிகர்களை தாண்டி அவர்களும் பங்காளிகளாக மாறுவதான இந்த 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 அரசியல் விளையாட்டுகளை தொடங்குகின்ற சண்முகலிங்கம் மௌனகுரு முருகையை பற்றி சொல்ல வருகிற போது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அது மக்களை ருசிப்பு விடுகிற நாடகங்கள் ருசிக்கிறார். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த ஒரு விடயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் நான் நம்புகிறேன். அதை தவிர இன்னும் ஒரு குறிப்பு இருக்கிறது. எங்களுடைய பேராசிரியர் கணபதி பிள்ளை அவர்களுடைய துரோகி என்கின்ற நாடகம் 56 இருக்கிறது. அந்த நாடகத்தின் தொடக்கமே புலிகளை புகழ்ந்து வாழுகின்ற ஒரு தொடக்கமாக இருக்கிறது. இளைஞர்கள் எல்லோரும் நாட்டை எதிர்த்து போராடுகிற ஒன்றாக இருக்கிறது. அதை குறிக்கிற வேதா ஆச்சரியமாக இருக்கிறது. 56களிலேயே இந்த நாடகத்தை கணபதி பிள்ளை செய்திருக்கிறார் என்றாக குறிப்பிடுகிறார். நான் அது குறித்து தேடிய போது கணபதி பிள்ளை பேராசிரியர் கணபதி பிள்ளை குறித்து தெளிவத்தை ஜோசப் அவர்கள் தாய் வீட்டுக்கு எழுதிய ஒரு கட்டுரை. அதில் அவர் சொல்கிறார், இலங்கையினுடைய அரசியல் நாடகத்தின் தொடக்க புள்ளி கணபதி பிள்ளை அவர்தான். அவர் அது அல்ல சங்கிலியம் இன்னும் ஒரு நாடகம் மற்றும் 3 விடயங்களை ஜோசப் அவர் குறிப்பிடுகிறார். இது இந்த துரோகி என்கிற நாடகம் 56 தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கலவரத்தை அடுத்து கணபதி பிள்ளை அவர்கள் நாடகம். ஆனால் அதில் உள்ள ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அந்த நாடகத்தில் புலிகளை கொடி பரப்பதாகத்தான் பாடலாக இருக்கிறது. அதன் பின்னர் தான் நான் நம்புகிறேன் வேதாளர்கள் சொல்ல வருகின்ற இந்த சண்முகலிங்கம் குறித்தும் மௌனங்கள் குறித்தும் முருகையன் அவர்கள் குறித்து நட்சத்திரம் சபீதியர் எழுதியிருக்கிற நாடகம் நகலும் என்கிற கட்டுரையை நீங்கள் பார்த்தால் அது இன்னும் ஒரு மிக மோசமான காட்டமான தாக்கமாக இருக்கும். அப்படி பலது இருக்கிறது. ஆனால் இந்த நூலை வாசிக்கிற போது பல விடயங்களை நான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. லடீஸ் ஏன் இலங்கை வானொலியில் ஒரு நடிகராக முடியவில்லை என்பதற்கான மிகச்சிறியான தர்க்கத்தை வேதாளர்கள் முன்வைக்கிறார். லடீஸை பொறுத்தவரை நான் நம்புகிறேன், எப்படி வி.வி. வைரமுத்து அவர்கள் உண்மையில் ஒரு மிக முக்கியமான ஒருவர், அதை இணையானவர் லடீஸ் அவர்கள். அவர் இல்லாவிட்டால் மகாகவியின் கண்மணியார் காதை என்பது இத்திரைப்பிரபலமாக இருந்திருக்க முடியாது. மிக அற்புதமான ஒரு படைப்பாளர், ஒரு கலைஞர் லடீஸ். அவருக்கு இருந்த சிக்கல் என்ன, இலங்கை வானொலிக்கு அவரால் ஏன் வெற்றி பெற முடியவில்லை என்பதற்கான சுமூகமான ஒரு கவலை வேதாளர்கள் தந்திருக்கிறார். நீங்கள் வாசிக்கிற போது அது உங்களுக்கு தெரியவர். அதை தவிர அவருடைய இன்னொரு குற்றச்சாட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை வானொலியின் நாடகங்கள் குறித்து நான் ஆச்சரியப்படுகிற அளவிற்கான நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவை குறித்த முழுமையான தகவல்களை வேதாளர்கள் தந்திருக்கிறார். இதில் வேதாவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல், மாணவி நாடகமாக ஒலித்த அந்த நாடகங்கள் நூலாக மாறுகிற போது அது வேலை நாடகமாக மாறிவிடுகிறது. அது ஏன் என்ற கேள்வியை கேட்கிறார். அது ஏன் என்பது எனக்கு புரியவில்லை. அது அந்த காலத்தில் அது மேடை நாடகத்தை நோக்கியதாக இருந்திருக்கலாம். ஆனால் மறுதலியாக மேடை நாடகங்கள் வானொலிக்காக மாறி இருக்கின்றன என்பதையும் அவர் சொல்லுவதாக இருக்கிறது. அதை தவிர எனக்கு இன்னொரு ஆச்சரியம் இருந்தது. இவர் சிவத்தம்பி அவர்கள் நடிக்கிற போது அவருடைய குரலில் அந்நாளைய வில்லன் நடிகர் ஆர் பாலசுப்ரமணியத்தின் குரல் ஞாபகத்துக்கு வருகிறது என்றாக குறிப்பிடுகிறார். நான் ஆர் பாலசுப்ரமணியத்தின் குரலை இதுவரை கேட்கவில்லை, கேட்டாக வேண்டும். தவிர சிவத்தம்பி அவர்கள் குறித்த ஒரு குறிப்பு, அவரை நான் நன்கறிவேன், நான் நம்புகிறேன். அவர் ஒரு முறை சொன்னதாக அவர் நான் 20க்கும் மேற்பட்ட அல்லது 30க்கும் மேலான நாடகங்களை நான் கருதுகிறேன் சித்திரங்களாக இருக்கலாம். அவை உட்பட சிவத்தம்பி அவர்கள் செய்திருக்கிறார். ஆனால் அதை அவர் முதன்மைப்படுத்தவில்லை என்று படுகிறது. சிவத்தம்பி அவர்களுடைய அதற்கு நான் நம்புகிறேன். அவர் பிறப்பதற்கு முன்னர் எனக்கு இருந்த ஆர்வம் சிவபுராணம் குறித்து அவரோடு பேசியிருக்க வேண்டும். அதை யாரும் அவர்கள் கையாளவில்லை. அவர் அது குறித்த மிக ஆழமான ஒரு தேடலோடு இருந்தார். அதை தவிர அவருடைய ஆன்மீக தேடல் என்பது மிக முக்கியமானது. அது குறித்த பேட்டிகளையோ உரையாடல்களையோ நாம் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் அவர் குறித்த செய்திகளை இவர் தந்திருக்கிறார். அது குறித்த அவர் இந்த காலப்பகுதி கைலாசபதி அவர்களுடைய காலப்பகுதி இலங்கை வானொலியின் உச்சங்களில் அல்லது ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்த புத்திஜீவிகள் என்று சமூகம் மதித்தவர்கள் இலங்கை வானொலியை பயன்படுத்திய விதங்கள் குறித்து முழுமையான தகவல்களை நாடகங்களின் ஊடாக வேதாளர்கள் தன்னுடைய நூலில் தந்து சென்றிருக்கிறார். அதை தவிரவும் நான் நம்புகிறேன் நந்தி உடையார் குறித்தும் மற்றது
தனியான தாகம் குறித்தும் எனக்கு வேறு அர்த்தங்கள் இருந்தது. நான் நம்பினேன் தனியாத தாகத்தை நான் நீண்ட காலமாக மனதில் வைத்திருந்தபடியால் தனியாத தாகம் என்பதுதான் யாழ்ப்பாணத்தின் பேச்சு வழக்கை ஜனரஞ்சகப்படுத்திய ஒரு நாடகம் என்பதாக நான் கருதினேன். அதற்கு முன்னர் யாழ்ப்பாண பேச்சு வழக்கு என்பது இலங்கை வானொலியில் நகைச்சுவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஆனால் கணவதி பிள்ளையுடைய நாடகங்களை பார்க்கிற போது அல்லது முடியாத அவர்கள் இருந்ததாக அதில் யாழ்ப்பாண பேச்சு வழக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அது தனியாத தாகம் அளவிற்கு அத்தனை பிரபலம் பெறவில்லை. தனியாத தாகத்திற்கு முன்னர் யாழ்ப்பாண பேச்சு வழக்கு என்பது கதம்பத்திலும் ஏரிய விடயங்களிலும் ஒரு நகைச்சுவைக்காக பயன்படுத்தப்பட்ட ஒன்றை வாசகரும் சிலையும் செல்வராஜனும் ஒரு ஜனரஞ்சகப்படுத்தினார்கள் என்ற நம்பிக்கை அல்லது ஒரு விடயம் இருக்கிறது. தகவலும் வானொலியின் நாடகம் குறித்து அது எந்த வழியில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கலை நான் ஒரு காலகட்டத்தில் ராகவலம் என்கின்ற அரசியல் நேரடி நிகழ்ச்சியில் தொடங்குகிற போது எனக்கு ஏற்பட்டது. இது எப்படி கையாள் எந்த மொழியில் இந்த உரையாடலை வைப்பது என்பது அந்த சிக்கல். எங்களுக்கு இந்த சிக்கல் இப்போது தனியார் வானொலிக்கு இருக்கிறது. அவர்கள் முந்தியெல்லாம் ஒரு பாடல் ஒளிபரப்பாகிறது என்று சொன்னால் இதை ABCD ஆகியோர் விரும்பி கேட்டார்கள் என்று நாங்கள் சொல்வது வழக்கம். இப்போது ABCD தாங்களே வந்து சொல்லுகிறார்கள். அவர்களிடம் போய் நீங்கள் சங்க தமிழில் பேச வேண்டும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் தங்களுடைய சமூகத்தின் மொழியில் பேசுவார்கள். ஆகவே அந்த மொழி இணையாக அவர்களோடு பயன்படுகின்ற ஒரு அறிவிப்பாளர் பேச வேண்டிய கட்டாயம் தந்த வானொலிக்கு இருக்கிறது. ஆனால் நாடகத்தை பயன்படுத்திய போது இலங்கையுடைய நாடகம் ஒரு செவ்வியுடைய ஒரு மிகச்சிறியான இலக்கிய நாடகமாக மன்னர் நாடகங்கள், மட்டக்களப்பு முறையிலான நாடகம், யாழ்ப்பாண முறையிலான நாடகமும், அடுத்து மலையாள தமிழர்கள் அல்லது இந்திய தமிழர்களுடைய பேச்சு வழக்கிலான நாடகங்களையும் இலங்கையில் நாடகங்கள் உருவாகி வெளிவந்தன. எங்களை பொறுத்தவரையில் சிங்கள மொழியில் தமிழகத்தில் இருக்கிறவர்களுக்கான தமிழகத்து உலகவியலாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே லாபம் சிங்கள மொழியில் அவர்களுக்கான ஒரு சினிமா மொழியோடு இருக்கிறது. மிக இலகுவான எழுத்தும் இல்லாத பேச்சும் இல்லாத ஒரு மொழி தமிழகத்தில் இருக்கிறது. அதைத்தான் சினிமாவில் பயன்படுத்துகிறார்கள். சினிமாவை பொறுத்தவரையில் அவர்கள் பேசுகிற கோயம்புத்தூர் தமிழோ ஏனிய தமிழோ கோயம்புத்தூர் தமிழ் அல்ல, அது சினிமாவிற்கான எங்களிடம் அதற்கான மொழி இல்லை. அந்த இடைப்பட்ட மொழியை பயிற்றுவிக்கின்ற அதை பயிலப்படுகின்ற ஒன்றாக இந்த நாடகங்கள் இருந்திருக்கின்றன. அல்லது இன்னொரு குற்றச்சாட்டை அல்லது ஒரு கருத்தை வேதாபிக்கிறார். நடிப்பு என்பது என்ன, ஒரு மிமிக்ரி தானே என்று சொல்லுங்கள். அது சரியா என்று நான் ஒரு நடிகர் ஆளுமை மிக்க நடிகர்களும் அறிவாளிகள் இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த 75 வயதில் இந்த சமூகத்திற்கு தந்து செல்கின்ற மறைமுதல்வன் என்பது கும்பகர்ண வரைபடலத்தில் கும்பகர்ணனை பார்த்து வீடனன் ராமனிடம் வா என்று கேட்கின்ற ஒரு பாடலை தொடக்கம். அது வேத மறைமுதல்வன் என்று தொடங்கவில்லை, வேதநாயகன் என்று தொடங்குகிறார். அதற்கு மொழிபெயர்த்த ஒருவன் வேதநாயகனை மறைமுதல்வனாக்க வேதநாயகன் முடிவு செய்கிறது தான் மறைமுதல்வனாக இருந்து விடலாம். அப்படித்தான் அவர் மறைமுதல்வனாகிறார். மறைமுதல்வன் என்பதை நான் கேள்வி பார்த்தது என்றோ யாரோ அறியாத ஒரு வேதத்தின் முதல்வனாக அவன் இருக்கிறான். அது இயேசுவாக இருக்கலாம், சிவராக கருதுகின்ற தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம், அல்லது இஸ்லாமியர்கள் நம்புகின்ற தெய்வமாக இருக்கலாம். எல்லாவற்றுடைய மறைக்கும் ஒரு முதல்வன் இருப்பார் என்று எல்லா சமயங்களும் நம்புவது போல இலங்கை வானொலியில் நாடகம் என்கின்ற மறைக்கும் முதல்வனாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் என்பதற்கான சாட்சியமாக அந்த நூல் இருக்கிறது. அந்த நூல் நாடகம் பற்றிய ஆய்வு செய்கின்ற அனைத்து உலகவியலாளர்கள், அதை ஆய்வு செய்யக்கூடிய அனைத்து மாணவர்களும் படித்தறிய வேண்டிய ஒன்றாக இருக்கும். அதற்கான ஆரம்ப புள்ளியாக இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்று அதை சொன்னது ஏற்றுக்கொண்டது. தங்களுடைய நூல்களுக்குள்ளே அதை கொண்டு செல்கிறது. அது கொண்டு செல்லப்பட வேண்டும். உங்களுடைய சோர்வும் கஞ்சியும் காரணமாக நீங்கள் படைத்திருக்கக்கூடிய அந்த நூலை அனைத்து இடங்களுக்கும் எடுத்துச் செல்லாமல் விடக்கூடாது என்ற பணியான வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். அவரது நூல்களில் ஒன்றான மறைவு முதல்வன் சிறுகதைகளை பற்றி உங்களுடன் தனது கருத்து பகிர்வு செய்ய அழைத்திருப்பவர் இங்கே திரு மு. தயாபரன் அவர்கள். திரு மு. தயாபரன் அவர்கள் எங்கள் வானொலி அண்ணா ராசையா அவர்களின் மருமகன். சிறந்த எழுத்தாளராக இங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்ற மறைமுதல்வன் அவர்களே, வானொலி ஊடக ஜாம்பவான்களே, என்னை போன்ற பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இதுல முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த புத்தகம்
ஒரு சிறுகதை புத்தகம் இதுதான் நானும் நம்பியிருந்தேன். ஆனா உள்ளுக்க வாசிச்சோன்னா தெரிஞ்சது எனக்கு இது ஒரு கவிதை புத்தகம். ஆரம்பத்திலே இது ஒரு கவிதை புத்தகம், ஒரு அருமையான கவிதை. சமர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் இந்த கவிதையை, இந்த புத்தகத்தை தன்னுடைய தம்பி. தட்டி கொடுத்திடவும் தட்டியே கேட்டிடவும் தம்பி நீயுண்டு உரிமையுடன் நம்பி இறங்கிடலாம் நற்றாட்சி. தட்டி கொடுத்திடவும் தட்டியே கேட்டிடவும் தம்பி நீயுண்டு உரிமையுடன் நம்பி இறங்கிடலாம் நற்றாட்சி. நல்ல துணை நீ இருந்தா ஊரம்பு வாழ் தேவையில்லை, அடுத்து வரும் பகை வெல்ல யார் தடுத்தாலும் நேர் சொல்ல துணிவு தந்து. ஊரம்பு வாழ் தேவையில்லை, அடுத்து வரும் பகை வெல்ல யார் தடுத்தாலும் நேர் சொல்ல துணிவு வந்து தரும் சொல் போது. தான் பணிந்து சிறுகதை நூலை தந்தேன் சமர்ப்பணமாய். நான் பணிந்து தாழ் பணிந்து இந்நூலை தந்தேன் சமர்ப்பணம். இது ஒரு அருமையான கவிதை. உண்மையிலே இந்த சீர்தலைகள் எல்லாம் அருமையாக வந்திருக்கின்றன. இந்த கவிதையை பார்த்தவுடன் இவருடைய புத்தகம் எப்படி இருக்கும் என்று எனக்கு வழங்கிக் கொண்டது. இந்த கதையிலே நிறைய சீர்கள், நிறைய தலைகள், நிறைய கட்டுக்கள் எல்லாம் இருக்கும் என்று தெரியும். இந்த கதை புத்தகம் ஒரு சிறுகதை புத்தகம், ஏறக்குறைய 174 பக்கம், 400 ரூபாய் விலை போட்டிருக்கிறார். அது உங்களுக்கு ஆச்சரியப்பட்டது. முக்கியமான விஷயம் என்னவென்றால் முன்னுரை, முகவுரை, அறிமுக உரை என்று வெறுப்பேற்று முறைகள் ஒன்றும் கிடையாது. சில கதை புத்தகங்களை தூக்கினால் முன்னுரை, முகவுரை, அறிமுக உரையே அந்த உரை என்று புத்தகத்தை வாசிக்கின்ற எங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துவிடும். அதை வாசித்து விட்டால் கதை புத்தகத்தை வாசிக்க மனம் வராது. இது என்னுரை. இந்த புத்தகத்தை நான் ஏன் எழுதினேன், இதுதான் அவருடைய முதல் துவக்கம். இன்னொரு விஷயத்தை அருமையாக சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த சிறுகதையை பற்றி விமர்சிப்பவர்கள், பேசுபவர்கள் எல்லாரையும் பார்த்தால் நீங்க சொல்வார்கள் பின்னவீனத்துவம், மேஜிக் ரியலிசம், தட்டையான போக்கு, அகப்புறப்பார்வை என்று நிறைய விஷயங்களை சொல்வார். அவர் சொல்லுகிறார், சிறுகதைக்கு ஒரு சட்டகமும் கிடையாது. அது உங்களுடைய மன எழுச்சி, உங்களுடைய மனதிலே என்ன தெரிகிறதோ, உங்களுடைய மனதிலே என்ன படுகிறதோ அதை அருமையாக சொல்லுங்கள், அவ்வளவுதான். அதற்காக பின்னவீனத்துவம் வேண்டாம், அதை படிக்க வேண்டாம், ஒன்றும் படிக்காதீர்கள். படித்தால் உங்களுடைய சிறுகதை ஒரு பிரசாரமாகி விடுகிறது என்று அருமையாக தன்னுடைய கதைகள் மூலமே சொல்கிறார். எனக்கு எங்களுடைய இலக்கிய ரசிகரும் தொழிலதிபருமான திரு ஈஸ்வரன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவர் ஒரு முறை பேசும்போது சொன்னார், சிறுகதை என்பது இல்லிலிருந்து புறப்படுகின்ற ஒரு அம்பு பூமி, அவ்வளவுதான் சிறுகதை. அதனால கன விஷயம் இருக்கிறது. இல்ல எழுக்கிறவனார் எவ்வளவு பலமா எழுக்கிறான், அம்பு நல்லதோ, அம்பு கூடாதோ, அம்பு நேர போகுமோ, அம்பு இலக்கு தான் போகும். இது எல்லாம் சிறுகதை எழுதுவோம் கழித்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் சிறுகதை ஒரு சின்ன விஷயம். அதை அருமையாக எவ்வளவு பலத்துடன் நீங்கள் எழுத்து உங்களுடைய சிந்தனையை பார்த்து எவ்வளவு அழகாக இலக்கை போய் தொடுகிறது, வரும் பிரச்சனைகள் என்பதை என்ன என்று சொல்வதுதான் அவர் குறிப்பிடுகிற விஷயம். இந்த கதைகளிலே இன்னும் ஒரு சுவையான விஷயம் என்னவென்றால் 24 சிறுகதைகள். இந்த 24 சிறுகதைகளிலே கிட்டத்தட்ட 9 கதைகள் சிறுகதைகள். அதிலே இன்னொரு முக்கியமான கதை திரு தயானந்த் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். 10வது கதையாக நான் கொள்கிறேன், ஒரு புதிய போர்ப்பரணி. அதை பற்றி பிறகு பேசுவோம். மிச்சம் 14 15 கதைகளும் சிறி கதைகள். அதை வாசித்தால் நீங்கள் சிரித்தே ஆக வேண்டும். எவ்வளவு கோபமாக இருந்தாலும் நீங்கள் சிரித்தே ஆக வேண்டும். ஒரு சிறுகதைக்குரிய ஒரு முக்கியமான விஷயம், அது உங்கள் மனதை தைக்க வேண்டும். இல்லாவிட்டால் சிறுகதை இந்த சிறுகதையை வாசித்து ஒரு 5 நிமிடமாவது உங்கள் மனதிலே இருக்க வேண்டும். அதுதான் சிறுகதை. சும்மா வாசித்து விட்டு வேந்து விட்டு போனால் அது சிறுகதை இல்லை. சில கதைகளை நாங்கள் 2 பக்கம் வாசித்து விட்டு தூக்கி போட்டு விடுவோம். என்னென்றால் அது உங்களை தொடுவதில்லை. அதுக்கு மேல் அந்த கதையை நீங்கள் வாசிக்க முடியாது. ஆனால் இந்த புத்தகத்தை வாசிக்க துவங்கியதும் நான் முழுமையாக இருந்து வாசித்தேன் என்று எனக்கு விட முடியவில்லை. இடையில சில பிரச்சனைகள், சில முரண்பாடுகள் வந்தன. வர வேண்டியது, எல்லா மனிதருக்கும் இடையிலே முரண்பாடுகள் இருக்கலாம், வர வேண்டும். ஆனால் அதற்கிடையான ஒரு பிணைப்பு இருக்கு. அதுதான் ஒரு சிறுகதை எழுத்தாளர் கேட்டது. தன்னுடைய கருத்தை எவ்வளவு லாவகமாக இந்த கதைகளிலே அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு கதை இருக்கிறது. ஒரு சிறுவன் சினிமா பார்க்க போகிறான்.
அவர் சினிமா பார்க்க போவதற்கு 75% கலருக்கு டிக்கெட் என்று சொல்கிறார். என்னுடைய காலத்திலே நான் அவருக்கு பிறகு பிறந்தவன் 55% நான் பார்த்த ஞாபகம். அந்த 55% நாங்கள் பட்ட பாடு அது வேற விஷயம். இவருக்கு அந்த பையனுக்கு 75% கிடைக்காது. அம்மாவுக்கு சுகம் இல்லை, சரியான வறிய குடும்பம். தம்பிக்கு தங்கச்சிக்கு என்ன செய்யறான், போய் காக்கா கடையில கடலுக்கு ஒரு பனிஸ் வாங்கி வந்து கொடுத்து விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அந்த பள்ளிக்கூடத்திலே அவனுக்கு யாரிடம் இந்த 75% கேட்கிறான். 75% வாங்க வேணும் அப்படின்னு இந்த படத்துக்கு தோணும். இப்போ ஒரு மாதிரி தன்னை நண்பனை கேட்கிறான். அவன் சொன்னான், என்கிட்ட காசு இல்லை, உன்னிட காசு இதுக்கு போல எடுக்கிறாப்பா, அது ரிப்போர்ட்டுக்கு தந்த காசு அது நாளைக்கு வாங்கலாம், முந்தைய தான் காசை வாங்கி கொண்டு போய் கியூல நிற்கிறான். அது கொட்டாஞ்சேரியில் உள்ள ஒரு தியேட்டரா இருக்கணும் தான் நம்புறேன். என்ன போலீஸ்காரன் அடிக்கிறதும் மேனேஜர் வந்து பெல்ட்டால விளாசுறதும் எல்லாம் அங்கே வருகிறது. ஆனபடியா அதான் இருக்க வேணும். நாங்கள் பட்ட அனுபவங்களாக அவங்களுக்கு முன்னுரிமை வரப்பட்டிருப்பார். அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் நுழைஞ்சு ஆனால் முடியாமல் எல்லோரும் அவனை மிதித்து கொண்டு அவன் மிதித்து அவன் அப்படியே கீழே விழுந்து விடுவான். உண்மையிலேயே அவன் என்ன நினைத்திருந்தான் என்றால், அந்த 75% வாங்கி ஒரு டிக்கெட்டை வாங்கி அந்த டிக்கெட்டை வெளியில 2 ரூபாய் வைத்தால் அம்மாக்கு மருந்து வாங்கலாம், தங்கச்சிக்கு சாப்பாடு. எப்படி ஒரு மனதை தொடுகின்ற கதை. நாங்கள் இவன் சினிமா பார்க்கறதுக்கு தானே இந்த 75% தேடிக் கொண்டிருக்கிறான் நினைக்கிறோம். அவன் அந்த வாழ்வை கொண்டு போவதற்கு, அன்றைய நிலை அன்றைய வாழ்க்கையை கொண்டு போவதற்காக அந்த 75% அவன் தேடுகிறான். ஒரு அருமையான கதை. நான் இந்த கதையை படித்து உண்மையாக ஜெயித்து போய்விட்டேன். ஒரு சிறுகதை எழுதுகின்ற எழுத்தாளனால் எவ்வளவு அருமையாக இந்த கதையை இவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு கதை வருகிறது, மனிதனை தேடி. இந்த மனிதனை தேடி என்ற கதையில் ஒரு வித்தியாசமான ஒரு பகுதியை அவர் எடுத்திருக்கிறார். எப்படி என்றால், ஒரு போராளியோ ஒரு தமிழனும் ஒரு இடத்தில் அகப்பட்டுக் கொள்கிறான். ஒரு சிறு குழந்தை வந்து அவனை பார்த்துவிட்டு காட்டுக்குள்ளே அவனுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கிறார் தன்னுடைய உணவிலே. பிறகு பார்த்தால் அம்பி போய் சொல்லிட்டான், அம்மா இவை யாருக்கோ சாப்பாடு கொடுத்த வேண்டும். தகப்பன் வந்து பரதெமிழோன்னு சொல்லி அவனை தோக்காலே சொல்லுவார். அவ்வளவுதான் சார். அந்த குழந்தை அன்றிரவு காய்ச்சலிலே அணுகிக் கொண்டிருக்கும். ஒரு சிறிய கதை எவ்வளவு பெரிய விஷயத்தை மிக இலகுவாக அவர் இங்கே தந்திருக்கிறார். இந்த 58 கலவரம், 71 கலவரம், 77 கலவரம், 83 கலவரம் எல்லாத்தையும் நேரடியாக காண்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. நாங்கள் 58 வரையிலே ராகமாலே இருந்தது என் குடும்பம். 58 கப்பல் ஏறி ஊர்லேயே போய் இறங்கினோம். 72 தவிர்க்க முடியாமல் அன்றாயபுரத்திலே மாட்டிக்கொண்டேன். 77 நான் திருவண்ணாமலையில் வேலை செய்வது மிக அருமையான ஒரு இனொழிப்பு நிலையை கண்டேன். 83 என்னுடைய உறவினர்கள் கொல்லப்பட்டதையும் கொண்டிருந்த அனுபவம். இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை நாங்கள் திரும்பவும் மீட்டெடுக்கிறதாக இந்த கதை வருகிறது. அங்கே ஒரு குழந்தைக்கு இருக்கின்ற ஒரு மனித உணர்வு அந்த மக்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என்று அவருடைய அந்த அங்கலாய்ப்பு, அதை ஒரு எள்ளலோடு இந்த இவருடைய கதைகளில் எனக்கு பிடித்த விஷயம் என்னென்றால் அந்த எள்ளல் ஒரு சின்ன நக்கல், அந்த நக்கலோடு ஒரு அங்கலட்சுமி இந்த கதைகளிலே வந்து சேரும். எங்களாலே முடியாது என்பதை மிக அழகாக அவர் சொல்லுகிறார். எனக்கு தந்த நிமிடங்கள் 15. அந்த 15 நிமிடங்களுக்குள்ளே நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிவிட்டேன். மீதியை பிறகு பேசுகிறேன். சுதந்திர ஊடகவியலாளர் திரு ARV லோஷன் அவர்கள் எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான லண்டன் கந்தையா புகழ் சானா அவர்களது மருமகன் பேரன், மன்னிக்கும் பேரன். அவைக்கு முதல் வணக்கம். இங்கே கூடியிருக்கின்ற மூத்தவர்கள், முன்னோடிகள், கலைஞர்கள், சக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எனக்கும் உரையாற்ற சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றார் எங்களால் GP அன்கள் என்ற அன்போடு அழைக்கப்படுகின்ற இன்றைய நாளின் நாயகர். பவள விழாவை கொண்டாடி எங்கள் மனங்களில் நீண்ட காலமாக பல்வேறு வடிவங்கள் இடம் பிடித்திருக்கின்றோம். ஆனால் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பமானது உண்மையில் மிக கடுமையானதும் கொடுமையானதும் நான் நினைக்கிறேன். காரணம், அவரது முன்னுரை, தன்னுரையாக அவர் தந்திருக்கின்ற உரையில் சொல்லியிருக்கின்ற ஒரு சில வசனங்களை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். எனக்கு GP அன்களை ஒரு நாடக கலைஞராக தெரியும். நான் இலங்கை வானொலியில் ஆரம்பத்திலே சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்த போது, அதற்கு பிறகு குரல் தேர்வில், கலைஞர் தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட கலைஞனாக இருந்த போது இவரது நாடகங்களில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது.
என்னை விட அம்மா தம்பி ஆகியோர் தான் கூடுதலாக நாடகங்களில் இவரோடு நடித்தார்கள். அதற்கு பிறகு சூரியன் வானொலியில் நான் பணிப்பாளராக இருந்த முதல் கட்டத்தில் அப்போது முகாமையாளர் 2005ஆம் ஆண்டு தனியார் வானொலிகளில் அப்போது இலங்கை வானொலியில் நாடகங்கள் தற்காலிகமாக சிறிது காலம் இல்லாமல் போய் இடையிடையே தான் வந்து கொண்டிருந்த காலத்தில் அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து ஒரு வர்த்தக நோக்கத்தை கொண்ட வானொலியாக இருந்தாலும் ஒரு மணித்தியாலம் குறிப்பாக இரவு 9 மணி தொடக்கம் 10 மணி வரையான நேரம், அந்த நேரத்தை ஆரம்பத்திலே எங்களது வானொலி உரிமையாளர் இப்படியான நாடக நிகழ்ச்சிக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். விடாப்பிடியாக இருந்து இல்லை சிங்களத்தில் வெற்றிகரமாக போக முடியுமாக இருந்தால் தமிழிலும் அதை கொண்டு போகலாம் என்று முடிவெடுத்து அதற்கு தனியான பட்ஜெட் ஒன்றை ஒதுக்கி, காரணம் கலைஞர்கள் அப்போது இலங்கை வானொலியில் வழங்கப்பட்டு கொண்டிருந்த தொகையை விட அதிகமாக வழங்க வேண்டும் ஒன்று, இரண்டாவதாக வழங்கினால்தான் நல்ல கலைஞர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நாடகத்தின் தரத்தை பேணலாம் என்ற அடிப்படையில் நான் ஆரம்பத்திலே நடிகர்கள் அதுபோல கலைஞர்கள் எழுத்தாளர்கள் ஆகியோரை தேடிய போது முக்கியமாக நாங்கள் ஒரு குழு ஒன்றை நான் அமைத்திருந்தேன். என்னோடு சேர்ந்து பணியாற்றிய அத்தனை பேரும் என்னை விட வயது குறைந்த அவர்கள் அத்தனை பேருக்கு நாடக அனுபவமோ இல்லாவிட்டால் வானொலி அனுபவம் என்பதும் என்னை போலவே மிக குறைவு. அப்படி இருக்கும்போது எங்களது தெருவிலே வந்த முதலாம் அவர் அன்புக்குரிய திரு ஜி பி வேதநாயகன். அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆரம்பத்திலே நேர சுமை அப்படி பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தாலும் இறுதியாக எங்களை ஊக்குவிப்பதற்காக ஓகே என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர் கேட்டது என்னை அந்த தயாரிப்பு பணியில் வந்து இணைந்து கொள்ளுமாறு. நான் அறிமுகப்படுத்திய ஒருவர் இப்போது என்னை விட இவரோடு மிக நெருக்கமாக அவர் இருக்கிறார் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் என்னுடைய தெருவில் பிழை இல்லை என்ற ஒரு சந்தோஷத்தையும் திருப்தி என்றார். பிரதீப் இங்கே இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்ற ஜிபி எங்களின் முக்கியமானவர்கள் ஒருவர். பிரதீப் மூலமாக அந்த அரங்கம் என்ற ஒரு நாடக தொடரை நாங்கள் 2005ஆம் ஆண்டிலிருந்து 2007ஆம் ஆண்டு வரை வழங்கிய போது ஜிபி எங்களின் நாடகங்கள் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருந்தன. ஜெயஜோதி அக்கா முதலே வந்து கலந்து கொண்டார். பல வானொலி கலைஞர்களை எங்களுக்கு ஒன்றாக கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. எனக்கு அதில் இருந்த மன திருப்தி எந்த விதத்திலும் நாங்கள் நாடகத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. அதுபோல இவரது பிரதிகள் கலைஞர்களின் பிரதிகளில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இவர் விமர்சனங்கள் சிலவற்றை சொல்வார், இதை இப்படித்தான் சேர்க்க வேண்டும் என்று அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு மிக திருப்திகரமாக வழங்கி இருந்தோம் என்று நான் பிறகு இந்த நாடக வரலாறை பற்றிய நூல் எழுதிய போது என்னோடு தொடர்பு கொண்டார். இந்த கிடப்பில் கிடந்த கவிதைகள் நூலை தந்து இன்றைய நாளில் என்னோடு தொலைபேசி மூலமாக பேசிய போது இந்த நேர சுருக்கத்தையும் நானும் அவரிடம் கேட்டிருந்தேன். அவர் எனக்கு சொல்லியிருந்தார். இன்றைய நாளில் இங்கே உரையாற்றிய மூத்தவர்கள் சொன்ன பல்வேறு விடயங்களை கேட்டபோது உண்மையில் எவ்வளவோ வரலாறுகளை நாங்களும் இனி வரப்போகின்ற தலைமுறையை கற்க வேண்டும் என்ற விடயத்தை நான் மீண்டும் மனதில் இந்த கவிதை நூலை பற்றி சொல்ல போது சொல்லுகிற மிக முக்கியமான விடயம் ஆரம்பத்தில் இப்போது உரையாற்றிய திரு தேவன் அவர்கள் சொல்லியிருந்தார். நான் இதுதான் முக்கியமாக குறிப்பிட வந்தேன். இங்கே யாரும் சொல்லாத ஒரு விடயத்தை எங்கேயாவது சொல்ல வேண்டும். அந்த எள்ளல் என்ற வார்த்தையை நீங்களும் சொல்லிவிட்டீர்கள். இவர்கள் பேசும் போதும் சரி, நாடகங்களில் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் இந்த சமூகத்தில் இருக்கின்ற சின்ன சின்ன குறைபாடுகள், எம்மவரிடம் இருக்கின்ற சின்ன சின்ன தவறுகளை தன்னுடைய நகைச்சுவையை கலந்து ஒரு எள்ளல் மூலமாக அதை அழகாக தெளிவுபடும். அதுபோல பட்டது தெரிந்தது போல பேசிவிடக்கூடியவர்கள் மனதில் இருக்கின்ற விடயத்தை தெளிவாக சொல்லிவிட வேண்டும், சுருக்கமாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த கவிதைகளை பற்றி ஏன் இந்த கவிதை நூலை என்னிடம் தந்து அதை மிக சிரமமான பணி என்று நான் சொன்னேன் என்று சொன்னால், நானும் ஒரு கவிஞர் அல்ல, கவிதை எனது பாடம் அல்ல. தன்னுடைய மறைமுதல்வன் கவிதைகளின் முகவுரையில் சொன்னார், நாடகமே எனது ஊடகம், கவிதை எழுதுவதிலும் எனக்கு அவ்வளவாக ஆர்வம் இருந்தது என்று சொல்லி குறிப்பிடுகின்றனர். பின்னைய நாட்களில் கண்ணதாசன், வைரமுத்து, மேத்தா என்று பிரபலமான சில கவிஞர்களின் நூல்களையும் வாசிக்க முடிந்தது. ஆயினும் சிறுகதை நாவலாசிரியர்கள் ஈர்த்த அளவுக்கு கவிஞர்கள் இதை ஈர்க்கவில்லை. அவர்களை தலையில் வைத்துக் கொண்டு நடத்து வந்தவர். அவர் தான் கவிதை எழுதுகிறேன், தன்னுடைய கவிதைகளை பதிப்பிக்கிறேன் என்பதற்காக கவிஞர்களையோ கவிதைகளையோ புகழவில்லை. எனது கவிதைகளை எந்த பத்திரிகைக்கு நான் எழுதி அனுப்பியது புற்றீசர்கள் போல் கிளம்பும் கவிப்பித்தர்களுடன் என்னையும் ஐக்கியமாக்கிக் கொள்ள எனக்கு இஷ்டமில்லை. உணர்ச்சியை புலப்படுத்த கவிதை ஒரு நல்ல எளிமையான ஊடகம் தான். ஆனால் நமது கவிஞர்கள் பொதுவாக பெண்ணை வர்ணிப்பதில், அவள் பால் உருகுவதில் சொற்களை செலவழிக்கிறார்கள். அல்லது அடுத்த இசைவுக்கு போகிறார், பாரதிதாசன் வழியில் கொடுவாடினி எழுதான உணர்ச்சி கூந்தலுக்கு கொதிக்கிறார்கள் என்று சொல்லி இருந்தார். இவரது இந்த கவிதை நூலை பொறுத்தவரையில் பாமகள் புகழ்மாலை என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். எனக்கு கிடைத்த நேரத்தில் முழு கவிதைகளையும் வாசித்திருந்தேன். அதிலே அநியாயமாக இவற்றையெல்லாம் கிடப்பில் போட்டு விட்டார் என்ற ஒரு கவலையும் ஒரு ஆதங்கமும் கூட வந்தது. நிறைய விடயங்கள் பதிப்பிக்கப்பட்டிருந்தால் பலரது மனதில் வாசிப்புக்கான இடமாக இருந்திருக்கு. நிறைய பேர் என்று நினைவுபடுத்தி இருப்பார்கள். இவற்றில் சில
மேடைகளில் அரங்கேறி இருக்கின்றன. ஒரு சிலவற்றை தன்னுடைய தனிப்பட்ட உறவினர்கள் நண்பர்களுக்கான நிகழ்வுகளுக்காக வழங்கி இருக்கிறார். நயப்பும் நகைப்பும் என்று ஆரம்பிக்கின்றவர். அதுக்கு பிறகு போரும் வாழ்வும் மகாகவிக்கு நன்றி சொல்லி ஒரு தனி தொகுப்பாக இதிலே தனி பிரிவாக தந்திருக்கிறார். ஊரும் உறவும் வந்து தனது உறவினருக்காக, நண்பர்களுக்காக, இன்னும் பலருக்காக வழங்கிய கவிதைகள். இறுதியாக தாளலயம், வில்லிசை, வில்லுப்பாட்டு விளக்கம் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை சொல்றார். இதுவே அவரது 75 ஆண்டுகால வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமாக தன்னுடைய கவிதைகளை பகுத்து பார்த்தால் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்து அந்த வாழ்வியலை ரசித்திருக்கிறார் என்பது அந்த கவிதைகளுக்கு தெரியும். உதாரணமாக இலங்கையிலே அண்மை காலத்தில் நடந்த அந்த Facebook முடக்கம், அதை கூட தன்னுடைய கவிதைகளில் படித்தார். இன்னொரு பக்கம் எனக்கு ஆச்சரியமான போது இந்த போர் போன்ற விடயங்களை பற்றி சொல்லும் போர் பரணி ஆரம்பத்திலே சொன்னார், பாரதிதாசன் போல குடுவாளினை எடுதா என்று சொல்லி கொதிக்கின்றார்கள் என்று சொல்லி ஜி.பி. வேதநாயகம் அவர்கள் தன்னுடைய கவிதையில் உணர்ச்சியில் பயப்பட்டு புதிய போர் பரணி ஒன்றை படைத்தார். எனவே கவிதை என்று எழுத வரும்போது இந்த ஆயுதத்தை அவரும் தூக்க வேண்டியிருந்தது. அந்த கவிதையை வாசித்த போது உண்மையில் மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி நடக்கும். ஆனால் இறுதியாக பார்த்தேன், 1995 காலப்பகுதியில் ஒரு பாடசாலை மாணவியர் தங்களது தமிழ் மொழித்தின போட்டி நடன நிகழ்ச்சிக்காக போரை ஆதரித்தும் எதிர்த்தும் அவர் எழுதிய கவிதை. எனவே 2 பாத்திரங்களாக மாறித்தான் அந்த கவிதையை தந்திருக்கிறார். ஆனால் அதற்கு அடுத்த கவிதை மிக முக்கியமாக ஒரு படைப்பாளியான ஜி.பி. வேதநாயகம் அவர்களை அவரது மன உணர்வை எங்களுக்கு காட்டுகிறது. இத்தனை காலங்களின் பிரதிபலிப்பு ஒவ்வொருவரிடம் இருக்கிறதானே. ஆர்வியர் நண்பன் ஆரியதாசனுக்கு எழுதுகிறார். அதிலே கடைசியாக முடிக்கும் போது அவர் சொல்கின்ற விடயம், மனிதனை முன் காண்பதற்கு மொழியறிவே தடையென்றால் மொழியறியா மூகையனாய் மாறிவிடும் நீரிலே. அது கிடக்க அங்கிருக்கும் ஆட்சி தாத்தா ஐயா மள்ளி அக்கா நங்கி அனைவருக்கும் என் நன்மை கூறிவிடு என்றும் உன் தமிழ்தாசனிடம் முடிக்கிறார். ஒரு தமிழன் தன்னுடைய சிங்கள நண்பனுக்கு எங்களிடம் உள்ள இந்த பேதங்களை சுட்டிக்காட்டி இந்த போரின் காரணமாக எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், வலிகள், வேதனைகள் ஆகியவற்றை சொல்கின்ற ஒரு கவிதையாக இந்த கவிதை இருக்கு. வேடிக்கையான கவிதைகள், சோக்கெல்லோ என்று சொல்லி சோ அவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கவிதை. இது மட்டுமல்லாமல் பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒரு கவிதை. இந்த கவிதையும் ஒரு நிகழ்வை தருகின்ற ஒரு விடயம், அறியாமல் நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், அது அற்ப பாவமா இல்லை சாவான பாவமா என உன்னான அறியேன் நான் மெய்யான சுவாமியாக ஆரேனும் இருந்தால், அதில் மெய்யான சுவாமியாக கேள்வி குறிக்கும், யாரேனும் இருந்தால் அவருக்கு தெரிந்திருக்கும் இப்படியாகவே நான் குருநிந்தை என்கிற மற்றும் ஒரு பாவத்தை மெய்யாக செய்து விட்டேன் என்று இந்த கவிதை தொடர்ந்து இந்த சந்தங்கள் அதுபோல சீர்தடை என்று சொல்லப்படுகின்ற மரபு கவிதைக்கான இலக்கணங்களோடு புது கவிதையை படைத்து காட்டியிருக்கிறது. ஒரு நாடக எழுத்தாளராக நாங்கள் அவரை பார்த்து, ஒரு சிறுகதை படைப்பாளியாக நாங்கள் அவரை பார்த்து, இல்லாவற்றில் அவரை தன்னை வடித்து ஒரு கவிஞரான ஜி.பி. வேதநாயகம் அவர்களை நாங்கள் இழந்து விட்டோம் என்பதைத்தான் இந்த கவிதை தொகுப்பு காட்டுவதாக நான் நினைக்கிறேன். தாடலய நாடகம் இது வானொலியில் வேடையறியது திரு காலச்சந்திர கணேஸ்வரன் அவர்களை தயாரித்தது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். மனம் திருந்திய மைந்தன் என்று. அந்த தாடலயம் இப்போது கூட யாராவது பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய பாடசாலை நாடகங்களில் இவரிடம் அனுமதி பெற்று எடுத்தால் மிக சிறப்பானதாக அமையும். நாங்கள் ஆரம்பத்தில் இங்க நாடக வரலாறை பற்றி தயானந்தான் அவர்கள் சொன்னது போல அந்த காலத்தின் பல்வேறு நாடக கர்த்தாக்கள் எழுதிய நாடகங்களை இந்த காலத்தில் நாங்கள் மீள்பதித்திருக்கிறோம். குழந்தை சண்முகலிங்கம் அவர்களது நாடகங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் கொழும்பிலே கொண்டு வரப்பட்ட போது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றன. எனவே இந்த மனம் திருந்திய மைந்தனம் அவ்வாறான அன்புகளை நான் கருதுகிறேன். வில்லிசை ஒரு அறிமுகம் என்று சொல்லியிருக்கிறார். இதுவும் நான் வாசித்த போது பல பல விடயங்களை இங்கே அவர் குறிப்பிட்ட காட்டியிருப்பதை தெரிகிறது. அதுக்கு பிறகு வில்லுப்பாட்டு, பரமார்த்த குருகதை தன்னுடைய வழமையான பாணியிலே மறை முதல்வனாக அவர் வடித்திருக்கின்ற வழமையான நாடக பாணியிலே கவிதையும் கலந்து நகைச்சுவையும் கலந்து தந்திருக்கின்ற ஒரு வில்லுப்பாட்டு. இந்த கவிதை தொகுப்பை பொறுத்தவரையில் நான் ரசித்த மிக முக்கியமான விடயங்கள் ஒன்று, சில இடங்களில் நகைச்சுவைகள் அப்படியே எட்டி பார்க்க அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் உணரக்கூடிய சில விடயங்களை தொட்டு பார்த்திருப்பார். நுழம்பு கடியை பற்றியும் கொண்டு வருகிறார். இன்னும் ஒன்று அடையாள அட்டை, உன்னை தேடி என்று ஆரம்பிக்கிறார். நானும் அதை கடைசி முடிவை பார்க்காம சஸ்பென்ஸாக இருக்கட்டும் ஆரம்பத்திலிருந்து வாசிக்கிறேன். கடற்கரையில், சுடுமணலில், கடுகதியில், பனைவெளியில், பூங்காவில், புதைகுடியில், தேங்கிய நீர்க்குட்டையிலும், பங்கர் முதல் பேங்க் வரை எங்கெல்லாம் நீ உடைந்தாயோ அங்கெல்லாம் உன் தடம் தேடி அலைகின்றேன், மனம் குலைகின்றேன். அடையாள அட்டையை ஒருவர் துளைத்து விட்டார். அண்மை காலம் வரை இந்த அடையாள அட்டை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும்.
இப்போது எங்களுக்கு பெரிதாக கணக்கில்லை. ஆனால் ஒரு காலத்தில் இந்த அடையாள அட்டை இல்லாமல் வெளியே இறங்கவே முடியாது என்ற நிலை ஒன்று இருந்த போது படித்த கவிதையாக இருக்க வேண்டும். பருவம் வந்த நாள் முதலாய் பக்கத்துணை ஆனவன் நீ, பகலிரவு போதிலும் பிரியாத பாங்கன் நீ, அவனானி என்றேதான் ஆறாரோ எல்லாமே ஐயத்தோடு முகத்தை ஆராய்ந்தே வெடிக்கின்ற. எங்கே இது இந்த விடயம் இதை பற்றி சொல்கின்றார் என்று சொல்லி யோசித்துக் கொண்டு வரும்போது இந்த கடைசி 2 பந்திகள் தான் சொல்கிறேன். அடையாளம் இல்லாத ஆளாக எத்தனை நாள் கடைத்த உள்ள வழி கண் உன் தரிசனம் தான், அடையாயோ எந்தன் கை துடையாயோ என் துயரம், தலையே என் தொலைந்திட்ட தொல்லை தரு ஐசிஏ என்று சொல்லி முடிக்கிறார். கடைசியாக அடைப்பு குறிப்பில் ஐசி என்பது அடையாள அட்டை ஆங்கில சுருக்கம். இவர்தான் ஜிபி வேதநாயகம் அவர்கள். நாங்கள் அறிந்த ஒருவர், எங்களுக்கு தெரிந்த ஒருவர், தன்னுடைய வழமையான தமிழ் பாணி, எழுத்து பாணி, அந்த எள்ளல் நக்கல் கிண்டல் போன்றவற்றை துணித்து தருகின்ற ஒரு விடயம். அதைவிட நான் கூடுதலாக ரசிப்பது, எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் இவரை ரசிப்பது இவரது எழுத்துக்களை தாண்டி அவரது குரல் வழிகள். ஒரு கலைஞராக நாங்கள் ரசித்திருக்கிறோம், ஒரு ஒளிபரப்பாளராக இருந்திருக்கிறார், ஒரு சகதுரையாளராக இவர் தொடாத துறைகள் கிடையாது என்பது உண்மையில் மிக மகிழ்ச்சியாக நாங்கள் பெருமையோடு பார்க்கின்ற ஒரு விடயம். அதைவிட நான் இந்த விழாவை பொறுத்தவரையில் சின்ன குறையாக நினைக்கும் ஒரு விடயம், பிரதீப்போடு பேசிய போது உனக்கு கேட்டிருந்தேன். இன்று அங்களோடு பேசிய நேரம் ரொம்ப குறைவாக காரணத்தால் அதை சொல்ல முடியாது. ஆனால் ஆரம்பத்தில் வினோதன் மண்டபம் என்று குறிப்பிட்ட போது இவரது 5 நூல்களுக்கு ஒரு சின்ன மண்டபமாக நான் யோசித்தேன். பிரதீப் சொன்னால் இல்லை, ஒரு ஒன்று கூடலாக தனக்கு மிக நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு சிலரோடு சின்னதாக நடத்திவிடத்தான் அவர் ஆசைப்பட்டார். யாழ்ப்பாணத்திலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பல நண்பர்கள் என்னோடு தொடர்பு கொண்டிருந்தார். இந்த நிகழ்வு இங்கே இடம்பெறுகிறது என்று சொல்லி குறித்த உடனே பல நண்பர்கள் என்னிடம் கேட்டது, அந்த பெரிய மண்டபமாக இருந்தால் வரலாம், சின்ன மண்டபம் என்றால் குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் அவர் அழைத்திருப்பார் என்று நிறைய பேர் வர விரும்பி நிறைய பேர் தயங்கி இருந்தார். எனவே இப்படியான ஒரு நிகழ்வும் அதுபோல இப்படியான பெருந்தகைகள் இங்கே ஒன்றாக கூடியிருக்கும் ஒரு விடயமும் இன்னும் அதிகமானவை போய் சேர்ந்திருக்கும் என்பது மட்டும்தான் என்னுடைய கவலை. ஆனால் அதற்கு இன்னொரு மாற்று யோசனை, இப்ப இங்கே ஹமீதானா அதுபோல திரு நடராஜா அவர்கள் குறிப்பிட்ட பல்வேறு விடயங்களை அவர் உள்வாங்கி இருப்பார். 75 வயதிலும் 25 வயது இளைஞர் போல சிந்திக்கக்கூடிய அவர் இன்னும் பல மாற்று வழிகளையும் தன்னுடைய படைப்புகளை கொண்டு வரக்கூடிய வழிமுறைகளையும் வைத்திருப்பார் என்பது எனக்கு உறுதியாக தெரியும். இந்த இடத்தில் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதை, குறிப்பாக எங்களது துறைக்கு நீங்கள் பிறகு மாற்றிய பணிகள், இப்போதும் தந்து கொண்டிருக்கிற விடயங்கள், அதுபோல வரலாற்று பதிவுகள் சிலவற்றை இங்கே தந்திருக்கிறீர்கள். இப்படியான விடயங்கள் மிக முக்கியமானவை. அது தவிர இன்றைய தினம் எங்களுக்கும் ஒரு ஒன்றுகூடல் வாய்ப்பதை நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியான விடயம். அந்த நாடக வரலாறு, இலங்கை நாடகத்துறையின், இலங்கையின் தமிழ் நாடக வரலாறை பற்றி நீங்கள் குறிப்பிட்ட பல்வேறு விடயங்களை பற்றி என்னுடைய ஒரு சின்ன பங்களிப்பையும் வழங்க ஒரு வாய்ப்பை அளித்ததற்கு முதலில் மனமார்ந்த நன்றிகள். நான் அடிக்கடி சொல்வது, ஹமீதானோட ஒரு தடவை நான் கேட்டிருந்தேன், திரு சிலையூர் செல்வராசன் அவர்களிடம் ஒரு சிறிது காலத்தான் 3 வாரங்கள் கவிதை கற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த விடையில் அப்போது அறியா செல்வன், ஆனால் அவரிடம் கேட்ட விடயமும் உங்களது வரலாறுகளை பதிந்து வையுங்கள், அது நிச்சயமாக எங்களுக்கு எல்லாம் என்சைக்ளோபீடியா இல்லாவிட்டால் ஒரு கலைக்களஞ்சியம் போல எந்த விடயமும் தயானா இன்றைய தினம் சிவத்தம்பி அவர்களை ஞாபகப்படுத்திய போது, சிவத்தம்பி ஐயா அவர்கள் கடைசியில் இயங்க முடியாத காலத்துக்கு இருந்த போது நான் கஜமோகன் போன்ற ஒரு சிலர் அவரிடம் சென்று கொஞ்ச நாள் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தார், தன்னை பற்றி தான் அறிந்த சில விடயங்களை தொகுப்பாக எழுதுவதற்கு, அவருக்கு எழுதுவதற்கு உதவிக்கு ஆட்கள் இருக்கிறார். எனவே உங்களை போன்றவர்கள் இங்கே நான் முன்வைக்கின்ற விடயமும் திரு தம்பி தேவதாஸ் அவர்கள் இருக்கின்றார், நிறைய வரலாறுகளை பதிந்து வருவர், ஹமீதானா தயானா எல்லாம் இங்கே இருக்கின்ற போது எங்களுக்கு வானொலி முன்னோடிகளாக நாங்கள் கருதி பார்த்தவர்கள். எனவே உங்களது பதிவுகள் நிச்சயமாக இனி வரப்போகின்றவர்களுக்கு, இப்போது இவரது நாடக வரலாறு இனி ஒரு பெரிய ஆவணமாக இருப்பது கூட இனி வரப்போகின்ற தலைமுறைக்கு எவ்வளவு விடயங்களை நீங்கள் சிக்கலான காலகட்டத்தில் செய்தீர்கள் என்பதற்கான பதிவு ஆவணமாக இருக்கும். தனிய புத்தகங்களாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது, ஒலி வடிவங்களாக, டிஜிட்டல் எண்ணிய வடிவங்களாக நீங்கள் அவற்றை பதிவு செய்யலாம். காரணம், ஊடக கற்க நெறிகள் இந்த காலத்தில் இருந்த போது எங்களுக்கு உசாத்துணை நூல்கள் என்று தமிழிலே எதுவும் கிடையாது. அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்லும் போது அந்த கட்டத்துக்கு எங்களை உயர்த்துவதற்கு தேவையான வரலாற்று பொக்கிஷங்கள் என்று எவையுமே தமிழில் கிடையாது, இல்லாவிட்டால் மிக குறைவு என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எல்லாவற்றுக்கும் தமிழகத்தை நோக்காமல் எங்கள் துறையில் நாங்கள் தமிழகத்தை தாண்டி முன்னேறிய பல்வேறு தடங்கள் இங்கே இருக்கு. விமர்சன துறையை பற்றி தயானா சொல்லியிருந்தீர்கள். அதுபோல இங்கே இலங்கையின் நாடகத்துறை, வானொலித்துறை, இப்படியான விடயங்கள் நாங்கள் மிகப்பெரிய தடங்களை பதித்திருக்கிறோம். முன்னோடிகள் நீங்கள் பதித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவற்றை வரலாற்று ஆவணமாக பதிந்து எதிர்கால தலைமுறைக்கு நீங்கள் விட்டு செல்ல வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை மீண்டும் ஒரு தடவை உரிமையோடும் அன்போடும் உங்களிடம் முன்வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு தடவை மலை முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பம் சார்பாகவும் இளைய
ஒலிபரப்பாட உங்களை பார்த்து வளர்ந்தோர், உங்களை கேட்டு வளர்ந்தோர் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.